राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे जानकी कांतस्मरणं गोपिका जीवनस्मरणं हर नमः पार्वती पतये सद्गुरुस्वामिनः आञ्जनेयस्वामिनः कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि भवमाननन्दनं दूरीकृतसीतार्तिः प्रकटीकृतरामवैभवस्फूर्तिः दारितदशमुखकीर्तिः पुरतो मम भातु हनुमतो मूर्तिः यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं वामे भूमिसुता पुरश्च हनुमान् पश्चात् सुमित्रासुतः शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोर्वायुवादिकोणेषु च सुग्रीवश्च विभीषणश्चैव राट्तारासुतो जाम्बवान् मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामलं नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथिर्यदि पौरुषे चाप्रतिद्वन्द्वः शरैनं जहि रावणिं सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यः ददाम्येतद्व्रतं मम पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि सुमीनाक्षी सुन्दरेषु भक्तकल्पमहीरुहौ तयोरनुग्रहो यत्र तत्र शोको न विद्यते श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम् त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् हनुमते नमः श्रीहरये नमः श्रीहरये यः कर्णाञ्जलिसम्पुटैः अहरहः सम्यक् पिबत् आदरात् वाल्मीकिर्वदनारविन्दगलितं रामायणाख्यं मधु
जन्म व्याधि जरा विपत्ति मरणैः अत्यन्तशोपद्रवं संसारं सविहाय गच्छति पुमान् विष्णोः पदं शाश्वतम्. ஒருவன் நித்தியம் ராமாயணத்தை சிரவணம் பண்ணிட்டு இருந்தானால் பிறவியினால வரக்கூடியதானே பலவித கஷ்டங்கள்லேருந்து சாஸ்வதமாக அவன் விடுபட்டுடுவான் அப்படின்னு ராமாயணம் மகாத்மியம் சொல்றது. பிறக்கிறதுனால வரக்கூடிய கஷ்டங்கள் என்னென்ன அப்படின்னு கீதையில பகவான் சொல்றது ஜன்ம மிருத்யு ஜராவியாதி துக்கதோஷ அனுதரிசனம் அப்படின்னா. பிறக்கிறதுங்கிறதே ஒரு துக்கம்தான், பிறவி எடுக்கிறதுங்கிறதே ஒரு துக்கம்தான். சட்டுன்னு வந்துடுறது இல்லை. 10 மாசம் கர்ப்பத்தில் இருந்து கர்ப்பவாசத்தில் பலவித சிரமங்களை அடைஞ்சு அப்புறம் வெளியில வர தெரியாத 10வது மாசத்துல பல சிரமங்களை அடைஞ்சு அப்புறம் பிறந்ததுக்கு அப்புறமும் 1 வயசு 2 வயசு பர்யந்தம் நம்மளுடைய காரியங்களை பார்க்க தெரியாத பர்யந்தம் மலமூத்திரங்கள்ல கிடந்து வேதனை ஏதாவது இருந்தா அதை கூட சொல்ல முடியாத பேச்சு வராத சந்தர்ப்பத்துல விரும்பின அழுதுண்டு பலவித சிரமங்கள் இருக்கு பிறக்கிற ஒரு ஜீவனுக்கு. ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்கதோஷ அனுதரிசனம் அப்படின்னார் கீதாச்சாரியன். இன்னொரு இடத்துல சொன்னார் ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி பயம் நைவோபஜாயத்தே அப்படின்னு சாஸ்திரநாமம் சொல்றது. சஹஸ்ரநாமம் யார் நித்திய சொல்லுவாளோ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஜன்ம மிருத்யு ஜராவியாதி பயம் நைவோபஜாயத்தே, அவன் இந்த துக்கங்கள்ல இருந்தெல்லாம் விடுபட்டுடுவான், இந்த பயங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடுங்கிறது. விமுக்தோ அமிர்தமஸ்னுதே அப்படின்னு கீதையில இன்னொரு இடத்துல போய் சொல்றார். ஜனனம் ஒரு பெரிய துக்கம். பிறந்தாச்சுன்னு சொன்னா ஒரு நாள் போய்த்தான் ஆகணும். மரணம்ங்கிறதும் எப்படி வருங்கிறது தெரியாது. லோகத்துல பார்க்கறோம், ஒருத்தருக்கும் ஒரு விதமா வருது. வியாதியில போறாள், ஆக்சிடென்ட்ல போறாள், அக்னி பயத்துல போறாள், ஜலத்தினால ஏற்படுறது, இன்னும் பலவிதமான சிரமங்களால இடி விழுந்து போறாள். மரணம்ங்கிறது யாருக்கு எப்படி சம்பவிக்க போறதுங்கிறது முன்கூட்டி தெரியாத விஷயமா இருக்கு. ஆனா பிறந்தவாள் எல்லாருமே போய்த்தான் ஆகணும், அது நிச்சயமாக இருக்கு. ஜன்ம மிருத்யு, மிருத்யுன்னு சொன்னா சர்வ மர்மச்சேதகோ மிருத்யுஹோ அப்படின்னு சாஸ்திரம். எல்லா மர்மாவையும் கத்திரிப்பானம் மிருத்யு. பட்டுன்னு போயிட மாட்டா. எழுந்து எப்படி சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டா எழுந்து போறா போலையோ, இல்லை கல்யாணம் கார்த்திக்கு போறா போலையோ கிளம்ப முடியாது மரண சமயத்துல இந்த தேகத்தை விட்டு. அந்த சமயம் ரொம்ப சிரமமாக இருக்கும். எல்லா மர்மாவையும் கத்திரிப்பான். பாபிகளா இருந்தா பல நாளைக்கு சிரமப்படுவார், கை கால இழுத்துண்டு நினைவு தப்பி. சுத்தி இருக்கிறவாள்லாம் பந்துக்களே போயிட்டா தேவலையேன்னு நினைக்கிற அளவுக்கு பிராணவியோகம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சர்வ மர்மச்சேதகோ மிருத்யு ஜன்ம மிருத்யு ஜர. 3வது கஷ்டம் என்னன்னால் வயசான காலம். இப்ப நன்னா இருக்கிறதே நமக்கு தெரியறது இல்லை. வயசானா கொஞ்சம் கண்ணுக்கு மங்கினது, காது கேட்கறது குறைஞ்சது, காலை முன்னாடி எடுத்து வச்சா பின்னாடி தள்ளுறதுன்னு சொன்னா எல்லாருமே பரிகாசம் பண்ணுவா. பெரிய அவமானத்தை தரக்கூடியதான் ஜரைங்கிறது. சர்வ பரிபவஹேதுர் ஜரா அப்படின்னு சாஸ்திரம். நன்னா வாழ்ந்தவனை அவமானப்படுத்துறதுக்குன்னே வரதான் வயசான காலம்ங்கிறது. கீழே விழுந்துட்டான் தடிக்கின்னா கூட மனைவி உள்பட சிரிச்சுட்டு தான் தூக்கி விடுவாளாம். உள்ள உள்பட 10 வார்த்தை திட்டிவிட்டு தான் தூக்கி விடுவான். ஏன் பார்த்து வந்தா என்ன, ஏன் இப்படி போய் விழறேன்னு. ஏன்னா இவனும் சாதாரணமா விழமாட்டான், தத்திக்கிளி மாதிரி விழுவான். விழுந்தானா அதை தூக்குறதே 2 வார்த்தை திட்டிவிட்டு தான் தூக்குவாள், இல்லை பரிகாசம் பண்ணுவாள். செய்ய வேண்டியதுக்கேன்னு புலம்பிதான் செய்வாள். அவமானப்படுத்துறதுக்குன்னே வரக்கூடிய காலம்ங்கிறது ஜரைங்கிற காலம். பையனோ பேரனோ கூப்பிட்டானால் பின்னாடிலேருந்து கூப்பிட்டானா முன்னாடி தேடுவார், எங்க இருந்தோ கூப்பிடுறானேன்னு. காது சரியா கேட்காது, கண்ணு சரியா தெரியாது, ஓயற காலம், இந்திரியங்கள்லாம் உழைச்சு உழைச்சு ஓயற காலம். ஆறுதலா இருப்பாளா சொல்ல முடியாது. ஜரைங்கிறது அது ஒரு துக்கம். வியாதி, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருத்தானா, ரொம்ப வியாதி வந்துருத்தானா
என்னதுக்காக அதை சாப்பிட்டேன், என்னதுக்கு அங்கே போனேன், இங்கே வந்தேன்னு 1008 கேள்வி கேட்பா. உங்களுக்கு என்ன பண்ணுறது, இந்த வேதனைக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணுவோமா, இதுக்கு ஏதாவது டாக்டர்கிட்ட போவோமா, ஏதாவது மருந்து சாப்பிடுவோமா, இல்லை கொஞ்சம் முதுகு தடவி தரட்டுமா, வெந்நீர் போட்டு தரட்டுமான்னு கேட்கறது சட்டுன்னு கேட்டு விட மாட்டா. ஏன் இப்படி வரவழைச்சிருந்தேல் வியாதிங்கிறத ஒரு மணி திட்டுவாள். வெந்நீர் வேணுமான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டா. ஏதான அந்த வந்த வியாதிக்கு ஏதான பரிகாரம் ஒரு மருந்து தரட்டுமா, இல்லை ஆறுதலாவது 2 வார்த்தை பேசட்டுமான்னா கிடைக்காது. வியாதியும் பலவித கஷ்டங்களை கொடுக்கும். ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி. வியாதிங்கிறது முந்தியெல்லாம் வயசானவா தான் 2 ஒருத்தர் மருந்து எடுத்துட்டு இருப்பால். ஆயுர்வேத மருந்துகள் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ குழந்தையிலேருந்து எல்லாரும் மருந்து சாப்பிட்றால். மருந்து நிரந்தரமாக ஆயிடுது. கர்ப்பத்தில் இருக்கிற சிசுக்கெல்லாம் கூட வைத்தியம் நடக்கிறதுங்கிறா. கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு மஞ்சகா மாலைங்கிறா, சுகருங்கிறா. வெளியிலேருந்து அம்மா வயத்தில் இருக்கிற குழந்தைக்கு வைத்தியம் நடக்கிறது. பலவிதமான கஷ்டங்களை பார்க்கிறோம். வியாதிங்கிறதும் இப்போ நிறைஞ்சு கிடக்கு. ஏதோ இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கோமானா பகவானோட கிருபை. ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்கம், பிரத்தியாரால செய்யக்கூடியதான வரக்கூடிய துக்கங்கள், நம்மளை வருத்திக்கிறதான துக்கங்கள். நன்னா இருந்து நிம்மதியா இருக்கோம்னா சில பேருக்கு அந்த நிம்மதியை அனுபவிக்க தெரியாது, பாக்கியம் இல்லை. என்னைக்காவது நடந்ததை எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு பேச ஆரம்பிச்சு அதை அப்படி பேசி பேசி தன்னைத்தானே அப்படி வருத்தத்துல கொண்டு சேர்த்து விடுவாள். அப்புறம் அந்த வருத்தம் போறது சமாதானம் ஆகிறதுக்கு பல நேரங்கள் ஆகும், பல மணி நேரம் ஆகும். இன்னைக்கு பொழுது நன்னா தானே விடிஞ்சது, நிம்மதியா விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லக்கூடாதா, பகவான் நாமத்தை பத்தி ஜபிக்க கூடாதா, சிவநாமம் ராமநாமம் அப்படி இருக்கார். எதையான பேசி பேசி துக்கத்தை வருத்தி விடுவார். அப்புறம் நாள் முழுக்க அதையே நினைச்சுட்டு பொழுது அஸ்தமிச்சுடும். ஜென்ம மிருத்யு ஜராவியாதி துக்க தோஷங்கள், இதெல்லாம் தோஷங்கள். இதை அனுதரிசனம், திரும்ப திரும்ப பாரு அப்படின்னார் கீதாச்சாரியன். பிறந்தானால் இந்த 6 துக்கங்கள் இருக்குன்னார். ராமாயணத்திலையும் இந்த மகாத்மியத்துல சொன்னால் ஜன்ம வியாதி ஜரா விபக்தி மரணைஹி அத்யந்த சோபத்ரவம். இதுல ஒண்ணு சேர்த்திருக்கா. என்ன சேர்த்திருக்கான்னால் விபத்து அப்படின்னு ஒண்ணு சேர்த்திருக்கா. ஜென்ம வியாதி ஜரா விபத்தி மரணைஹி. ஜென்ம மிருத்யு ஜரா வியாதின்னு தான் அங்க இருக்கு ஸ்லோகத்துல. இங்க ராமாயண மகாத்மியத்துல சொல்றது ஜென்ம வியாதி ஜரா விபத்தி மரணைஹி. ரொம்ப நடந்து போயிட்டு இருந்தான், ஆட்டோக்காரன் அடிச்சு விட்டான்னா ஒரே கட்டு போட்டு மாவு கட்டு போட்டு 3 மாசம் 6 மாசம் சும்மாதான் போனார், மார்க்கெட்டுக்கு தான் போனார். இத்தனை பேரை பார்க்குறோம். ஓரமாக தான் நடந்து போனார், வண்டி வந்து மோதி விட்டான். 2 வீலரோ காரோ ஆட்டோ. விபத்தும் அடிக்கடி நேர்றது. துக்கஸ்தான சஹசிராணி விபத்ஸ்தான சதானிச்சா அப்படின்னார் மகாபாரதத்திலே தௌமியாச்சாரியா. திவசே திவசே மூடம் ஆவிஷந்தி நபண்டிதம் அப்படின்னா தர்மபுத்திரரை பார்த்து, தர்மபுத்திரா ஒத்தொத்தனுக்கும் பொழுது விடிஞ்சா 1000 துக்கம் இருக்கு, 100 விதமான விபத்துகள் இருக்குன்னா. துக்கஸ்தான சஹசிராணி விபத்ஸ்தான சதானிச்சா. என்னைக்கோ இல்லை, திவசே திவசே மூடம்னா தினம் தினம் இருக்கு. இந்த நிமிஷம் நிம்மதியா இருக்கும்னா அடுத்த நிமிஷம் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஒரு ஃபோன் கால் வந்தா போறோம், ஏதோ ஒரு மெசேஜ் வந்ததுன்னா உடனே படபடப்பாயிடும். குடும்பமே 2 போயிட்டு ஏதோ சிரமங்கள் வந்துடுறது. நிம்மதியா சாதுக்களுக்கு தானே போறது. பகவான் நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு தான் அன்றாட அவளுடைய பாராயணங்கள் அர்ச்சனங்கள், இது மாதிரி பகவத்குணங்கள், நாமஸ்மரணம், நாம சங்கீர்த்தனம். பகவான் ஆசிரியிருக்கிறவாளுக்கு தான் நிம்மதியா போறது. பாக்கி பேரெல்லாம் அவளை பார்த்து ஏங்க வேண்டியதுதான். அது மாதிரி நமக்கு இல்லையேன்னு ஏங்க வேண்டியதுதான். ஆனா அதை கடைபிடிப்போம்னு தோணாது. ஏங்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பா. நிம்மதியா இருக்காளையா வா பாட்டுக்கு. யோகக்ஷேமமும் பகவான் பார்த்துக்கிறார். அன்யாஸ் சிந்தையன் தோமாம்னு பகவான் நினைச்சுட்டு இருக்கிறவாளோட யோகக்ஷேமமும் பகவான் கவலைப்படுறாள். பார்த்து பார்த்து அவளுக்கு செய்யறாள். ஆனாலும் அதை பார்த்து நம்மளும் கத்துப்போம், பகவான் ஆசிரியிப்போம்ங்கிறது எத்தனை பேருக்கு தோணும்? அவா நன்னா இருக்காளேன்னு நினைப்பார். ஜீவனுக்கு அது சுவாவம். அது இதெல்லாம் ஜீவதோஷங்கள். இதெல்லாம் விளக்கிக்கணும். புராணங்கள்லாம் கேட்கறது இந்த ஜீவதோஷங்கள் எல்லாம் நம்ம விளக்கிக்கிறதுக்காக தான். அப்படியாக்கணும்னு நம்மளும் தலையாட்டுறதுக்கு இல்லை. அது ஏதாவது நம்ம கிட்ட இருந்ததானால் அந்த தோஷங்களை விளக்கிக்கணும். திவசே திவசே மூடம், தினம் தினம் வருதான் இது மாதிரி கஷ்டங்கள். தௌமியாச்சாரியர் சொன்னார், பகவானை நம்பி இருக்கிறவாள் கவலைப்பட வேண்டாம்னா. அவிசந்தி நபண்டிதம். கொரோனா வந்துடுத்து, இன்னும் புது விதமா ஒண்ணு கிளம்பியிருக்கு, 27 நாட்டுல வந்துடுத்துங்கிறார். அழுத்து போயிடுது. 2 வருஷ காலம் கொரோனா இன்னும் லாக்டவுன்னும் ரொம்ப போர் அடிச்சு போயிடுது. எங்கேயும் போக முடியல, வர முடியல. இதோ பகவானோட கிருபை நம்ம அளவுக்கெல்லாம் கிட்ட வரல. இன்னைக்கு ராமாயணம் கேட்டுன்னு இருக்கோம், சொல்லிட்டு இருக்கோம். எத்தனை பேரை கொண்டு போயிடுது இந்த வியாதி.
பகவானை நம்பி விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு வைத்தியநாதாஷ்டகம் சொல்லிட்டு நல்ல ஸ்தோத்திரங்களை படிச்சுட்டு ஆலயத்துக்கு போயிட்டு வந்துட்டு பகவானை நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு சிரமம் இல்லை. திவசே திவசே மூடம் மிச்ச எல்லாருக்கும் கஷ்டம்தான். அவிசந்தி நபண்டிதம் அப்படின்னார் தௌமியாச்சாரியர், தர்மபுத்திரருடைய குரு. தர்மபுத்திரருக்கே சொல்றார் இந்த உபதேசம். வனபர்வ ஆரம்பத்துல இதெல்லாம் பாரத சாவித்ரின்னு பேர். இந்த ஸ்லோகங்கள்லாம் பாரதத்துல வர காயத்ரி போல, வேதத்துல எப்படி காயத்ரியோ அது போல பாரதத்துல வரதான வேதம் போல காயத்ரி போல இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கணும். செவுத்துல எழுதி நித்திய நித்தியம் படிக்கணும். துக்கஸ்தான சஹசிராணி விபத்ஸ்தான சதானிஜ. பகவான் நினைச்சுட்டு இருக்கிறவாள் நம்பின்னு இருக்கிறவாளுக்கு சர்வாகா சுகமயாதிஷா சதா சந்துஷ்ட மனசா. பாகவத ஏகாதசம் சொல்றது எப்போதும் அவ சந்தோஷமா இருக்காலாம் பகவான் நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு. श्री कृष्ण गोविंद हरे मुरारे हे नाथ नारायण वासुदेव गोविंद गोविंद हरे मुरारे गोविंद गोविंद मुकुंद कृष्ण गोविंद गोविंद रथंगपाने गोविंद दामोदर माधवेति. भगवान நினைச்சிட்டு அவன் நாமத்தை பாடிட்டு இருக்கிறவாள் மாதிரி ராமகதையை கேட்டுண்டு பாகவதாதி கிரந்தங்களை சிரவணம் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கிறவாள் நிம்மதியா இருக்கு. சர்வாக சதா சந்துஷ்ட மனசா அப்படின்னா அவ சந்தோஷத்தை யாரும் எட்டி கூட பார்க்க முடியாதான், மனசால கூட எட்ட முடியாதான். அதை அவளுக்கு எப்படி இருக்கும்னா சர்வாகா சுகமயாதிஷா 10 திக்கிலேருந்தும் குளிர்ந்த காத்தே அடிக்குமா அவளுக்கு. பகவானை எப்பொழுதும் நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு 10 திக்கிலேருந்தும் குளிர்ந்த காத்து தானா. அக்ரே குருணாம் அத பாண்டவானாம் துஷாசனேனாஹிருதே वस्त्रकेशा कृष्णा तदाक्रोशत् अनन्यनाथा गोविंद दामोदर माधवेति. श्री कृष्ण विष्णु मधुकैटभारे भक्तानुकंपिन् भगवन् मुरारे त्रायस्व मां केशवलोकनाथा गोविंद दामोदर माधवेति. मंदारमूले मदनाभिरामं बिंबाधरे पूरित वेणुनादम् गोगोप गोपी जनमध्य संस्थम गोविंद दामोदर माधवेति. विक्रेतु कामा किल गोपिकानां गोपकन्या मुरारी पादार्पित चित्तवृत्ति दध्याधिकं मोहवशादवोचति गोविंद दामोदर माधवेति. अंतर्जले ग्राह गृहीत पादः विसृष्ट विकृष्ट समस्त बंधु तदा गजेन्द्रः नितरं जगादे गोविंद दामोदर माधवेति. जिह्वे रसज्ञे मधुर प्रियात्वं सत्यं हितं त्वं परमं वदामि. आवर्णयेथाः मधुराक्षराणि गोविंद दामोदर माधवेति. श्री कृष्ण गोविंद हरे मुरारे हे नाथ नारायण वासुदेव जिह्वे पिबस्वे अमृतमेतदेव गोविंद दामोदर माधवे. வில்லுமங்கலம் சுவாமிகள்னு ஒரு மகான், குருவாயூரப்பனை நேர பார்த்து பேசுற மகான். அவர் சொல்றார் இந்த கோவிந்த தாமோதர ஸ்தவத்தை ஹே வாக்கே. பிரத்தியாருக்கு சொன்னா ஏதோ அட்வைஸ் பண்றான்னு, இப்பெல்லாம் அட்வைஸ் பண்ணா யாருக்கும் பிடிக்கலையோனும். அதனால அந்த காலத்திலேயே அவர் தன்னைத்தானே சொல்லிண்டார். ஹே வாக்கே, ஹே நாக்கே, கண்டதை ருச்சிக்கிறதுக்கு துடிக்கிறையே, கண்டதெல்லாம் குடிக்க ஆசைப்படுறியே, என் குருவாயூரப்பனுடைய நாமத்தையே நீ அந்த அமிர்தத்தை பருக கூடாது. உண்மையான ரசம் சொல்றேன், உண்மையான அமிர்தத்தை சொல்றேன், அதை குடி. ஜிஹ்வே பிபஸ்வே அமிர்தமே ததேவ. இதுதான் உண்மையான அமிர்தம், உன்னை இகத்திலையும் பரத்திலையும் வாழ வைக்கிற அமிர்தம். என்ன அமிர்தம்? ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹே நாதா நாராயண வாசுதேவா கோவிந்த கோவிந்த ஹரே முராரே கோவிந்த கோவிந்த முகுந்த கிருஷ்ணா. நிம்மதியே கொஞ்சமாவது அனுபவிச்ச வாழ்த்துக்கு தான் அதுல ஒரு பிரேமம் வரும், அதுக்கான முயற்சி வரும். ஏதா எப்ப பார்த்தாலும் பேசிந்து எதையானும் ரொம்ப பேசிந்து துக்கப்பட்டு அதுல ஒரு சுகம் கண்டவாளுக்கு இந்த நிம்மதி எங்க தெரியும்? கொஞ்சமேனும் அந்த நிம்மதியோட ரசம் தெரிஞ்சவாள் அப்புறம் அதுக்குதான் ஆசைப்படுவாள். இப்ப காஃபி சாப்பிடுறவாள் அந்த நேரம் காஃபி தான் வேணுங்கிறாலும் நான் பாக்குறேன். அவளுக்கு நான் என்ன கொடுத்தாலும் அமிர்தத்தையே கொண்டு கொடுத்தாலும் அது வேண்டாம்.
இந்த காஃபி சாப்பிட்ற டைம் வந்துடுதானா உனக்கு நான் பூஸ்ட் தரட்டுமா, ஹார்லிக்ஸ் தரட்டுமா, ஓவல்டின் தரட்டுமா, கிருஷ்ணாயில் தரட்டுமா, எது கொடுத்தாலும் வேண்டாம், எனக்கு இந்த காஃபி தான் அப்படிங்கிறா இல்லையா? அந்த ருச்சி தெரிஞ்சவா. அப்ப அதுதான் வேணும்னு எப்படி இருக்காளோ அதுபோல பகவான் ஆசிரியச்சவா, பகவான் நாமத்தை சொல்லி பழகினவாள், அதுல ஒரு நிம்மதியை அடைஞ்சவாளுக்கு தான் தெரியும் அந்த விஷயம். இப்ப காஃபியை பத்தி சொல்லணும்னா எனக்கு என்ன தெரியும்? நான் சாப்பிட்டது இல்லை காஃபி வாழ்நாள்ல இது வரைக்கும். அந்த ஒரு மாமா சொல்றார், ஐயோ மாமா உங்க ஜென்மாவியா இப்படி ஆயிடுதே அப்படிங்கிறாரு. நான் சாப்பிட்டது இல்லை மாமா, எனக்கு அதை பத்தி அந்த ஃபேவரே தெரியாதுங்கிற. ஐயோ சாப்பிட்டது இல்லையாங்க. ஜிஹ்வே பிபஸ்வே அமிர்தமே ததேவே. இதை பாடிட்டு இருக்கிற எனக்கு வேற என்ன வேணும்? எதோட ருச்சி எனக்கு தெரியணும், இதுல கிடைக்கிற நிம்மதி நான் அறிவேன். ராமாயணம் சொன்னா என்ன நிம்மதி கிடைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ராமனை வச்சுட்டு ராமாயண மகா ராமபத்ராயண மகான்னு 10 துளசி போட்டா என்ன, அதனால என்ன சந்தோஷம் வருதுங்கிறது எனக்கு தெரியும். ராமாயண பாராயணம் பண்ணினா என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்கிறதுங்கிறது நான் அறிவேன். ஒரு சங்கேபம் படிச்சா கூட, ஒரு ஆதித்ய ஹிருதயம் சொன்னா கூட சர்வமங்கள மாங்கல்யம் சர்வபாப பிரணாசனம்னு திருப்பி திருப்பி எங்க பெரியவா சொல்லிட்டே இருப்பார். அவன்கிட்டையும் இவன்ட்டையும் போய் சிபாரிசு நிற்க வேண்டாண்டா, பல்ல காட்ட வேண்டாம், சார் உங்களை தான் சார் நம்பியிருக்கேன் அப்படின்னு வெக்கம் இல்லாத மனுஷனுக்கு மனுஷன் கும்பிடு போட வேண்டாண்டா. ஆதித்ய ஹிருதயம் சொன்னாலே எல்லா பாக்கியமும் கிடைக்கும்டா. நித்தியம் ஒரு தடவை கேட்பாள் எங்க பெரியவாள்லாம், ஆதித்ய ஹிருதயம் சொன்னையா சந்தியாவந்தனம் பண்ணி. ஏன்னா குழந்தைகள் நன்னா இருக்கணும்னு வெறுமனே நினைச்சா போறார். காப்பகலா கவலைப்பட்டு தூக்கத்திலையும் கவலைப்பட்டு நன்னா இருக்கணுமே நன்னா இருக்குமே கவலைப்பட்டா நன்னா ஆயிடுவாள. அது நன்னா இருக்கிறதுக்கான உபாயத்தை சொல்லி கொடுக்கணும். நன்னா இருக்கிறதுக்கான உபாயத்தை சொல்லி கொடுக்கணும். அது எங்க பெரியவாள் நித்தியம் ஒரு தடவை கேட்பாள், சந்தியாவந்தனம் பண்ணியா, காயத்ரி ஜபிச்சியா, நிறுத்தி ஆதித்ய ஹிருதயம் சொன்னியா, ஜயாவகம் ஜபேன் நித்யம் சர்வ மங்கள மாங்கல்யம் சர்வபாப பிரணாசனம் சிந்தா சோக பிரசமனம். மனசுல சிந்தை கவலையே இருக்காது. ஏன்னா கவலைப்படுன்னா கூட அவளால பட முடியாது. இப்ப கவலைப்படாத இருன்னு சொல்றதுக்கு தான் ஆள் வேண்டி இருக்கு. எல்லாருக்கும் கவலை முகத்திலேயே இருக்கு. ஆனா எங்க பெரியவாளா இருக்கட்டும் நாங்களா இருக்கட்டும் கவலைங்கிறது தெரியாது. என்ன இப்படி இருக்கே அப்படின்னு கேட்டாலும் எங்களுக்கு தெரியாது, கவலைப்படுன்னா தெரியாது. ஏன்னா பகவான் இருக்கார். ராமாயண பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம், எல்லா பாக்கியமும் அவர் கொடுப்பாருங்கிற அந்த நம்பிக்கையே அனுபவிக்கிறவா. திருமண சொன்னா போறார். 10 பேருக்கு உபதேசம் பண்ணிவிடலாம், மேடை கிடைச்சது மைக்கு கிடைச்சதுன்னு சொல்லிவிடலாம், மாலை எல்லாம் கூட போடுவாள், ஷால் எல்லாம் போத்துவாள். அந்த நேரம் வேணா இருக்குமே தவிர இறங்கினா கவலை தானே. எல்லாரும் போலதானே நம்மளும் இந்த லோகத்துலதான் இருக்கோம்னா அது சாமானிய ஆளுக்கு. எங்களுக்குன்னால் சொல்றதையும் ஆனந்தம் தான், எப்பொழுதும் ஆனந்தம். எங்களுக்குன்னா யார சொல்றேன், என்ன போல ராமாயண பாராயணம் நித்திய பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறவாள், ராமனை பஜிக்கிறவாள், உண்மையா ராமனை நம்பி இருக்கிறவாளுக்கு ஏது கவலை? கேலரா விசாரமோ அப்படின்னார் தியாகராஜ சுவாமிகள். இந்த வேலை உஞ்சவருத்திக்கு போனாதான் ஆத்துல உள பொங்கும். அப்படி இருக்கிறவர் சொல்றார், எனக்கு என்ன விசாரம் அப்படிங்கிறார். அவ்வளோ வச்சுட்டு கவலைப்படுறவாள் லோகத்துல 1000 பேர் இருக்கா. வீடு இருக்கு, வாசல் இருக்கு, கார் இருக்கு, சொத்து சுகம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா கவலையும் மலையா இருக்கு. நான் சொல்லுவேன், கோடி ரூபாய் இருக்குன்னு நினைக்காதீங்க, பிரமிக்காதீங்கோ, கோடி கவலை இருக்க வாழ்க்கை. கோடி ரூபா ஒருத்தன்ட்ட இருக்குன்னா ஐயோ கோடீஸ்வரன் அவன் அப்படின்னு சொல்லாதே. கோடி கவலை அவன் தலையில உட்காந்து இருக்கு. ஒண்ணுமே இல்லாதவன் துண்ட உதிரி போத்துண்டு அப்பாடா அப்படின்னு இருக்கான். இருக்கிறதுனால நிம்மதி வந்துவிடுமா என்ன? பகவானுடைய கிருபை இருக்கிறவாளுக்கு தான் நிம்மதி. பகவான் ஆசிரியிச்சிருக்கிறவாளுக்கு தான் நிம்மதி. ராமாயணத்தை நெத்தியும் கேட்டு இருக்கிறவாளுக்கு தான் நிம்மதி. ஜன்ம வியாதி ஜரா விபக்தி மரணைஹி அத்யந்த சோபத்ரவம். இந்த சம்சார வாழ்க்கையில எத்தனையோ உபதிரவங்கள் எங்கேருந்து வரும்னு கிளம்பும்னு சொல்ல முடியாது. உபதிரவம்னா பேரூர் தெரியாத வரும் உபதிரவம். யார் பண்ணுவாள், எங்கேருந்து பண்ணுவாள், எப்படி பண்ணுவாள் ஒன்றும் தெரியாது. ஆனா உபதிரவம் நிரந்தரமா இருக்கும் சம்சார வாழ்க்கையில. ஜன்ம வியாதி ஜரா விபக்தி மரணைஹி அத்யந்த சோபத்ரவம். சம்சாரம், சம்சாரம்னா இப்படிதான். ஊட்டியில போய் எனக்கு குளிர்றதேன்னு சொன்னேன், வந்திருக்கிறது ஊட்டிக்குன்னா அங்க போய் குளிர்றதேன்னு சொன்னானா வந்திருக்கிற இடம் ஊட்டின்னா. அதுபோல சம்சார வாழ்க்கைக்கு வந்துட்டோமானா இந்த துக்கங்கள் எல்லாருக்கும் உண்டு. அத்தியந்த சோபத்ரவம் சம்சாரம். இந்த துக்கத்திலேருந்து கரையேறணுமானால் நித்திய நித்தியம் பக்தியோட ராமாயணத்தை கேளு. ஒரு 10 ஸ்லோகமாவது ராமாயணத்தை படி கேளு. கர்ணாஞ்சலி சம்புடைஹி அஹரஹ சம்யக் பிபதி
ஆதராதி. இந்த காது இருக்கே ரெண்டு, இந்த காது இருக்கே அது பாக்குப்பட்ட போல இருக்கு, தொன்னை போல இருக்கு. சம்புடம்னு பேரு தொன்னைக்கு. இந்த ரெண்டு காதையும் அஞ்சலின்னா சேர்க்கறதுன்னு அர்த்தம். ரெண்டு கையை சேர்த்தோமானால் அஞ்சலி. அதுபோல இந்த ரெண்டு காதையும் சேர்த்துடும். ஒரு காதால கேட்காத ராமாயணம் தான். ஏன்னால் இந்த பக்கம் ஓட்டம் இருக்கு, இந்த காதால போயிடும். உள்ள இறங்கணுமானால் ரெண்டு காதாலையும் விட்டுண்டாதான் அதால வெளியில போக முடியாத உள்ள இறங்க. ஒரு காதால ராமாயணம் கேட்டு ஒரு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் இன்னொரு காதால போயிடும். எவ்வளவு கருத்தா சொல்றாள் பார்த்தேலா. கர்ணாஞ்சலி சம்புடைஹி, இந்த ரெண்டு காதையும் சேர்த்து வச்சுட்டு கர்ணாஞ்சலி சம்புடைஹி அஹரஹா. நேத்துக்கு கேட்டாச்சே போறோம்னு நினைக்காது, நாளைக்கு கேட்டுக்கலாம்னு நினைக்காத. அஹரஹா சம்யக்கு பிபத்து ஆதராத்து. நன்னா கேளு ராமாயணத்தை. அவர் எப்படி சொல்றார், இவர் எப்படி சொல்றாருன்னு ஆராய்ச்சி பண்ற இடம் இல்லை. அப்படி சொல்றாரா, இப்படி சொல்றாரா, எதை விட்டார், எதை சொன்னார் அப்படின்னு கேட்கிற இடம் இல்லை. ராமன் பக்தியை நமக்கு தரக்கூடியதான கிரந்தம், நமக்கு எல்லா க்ஷேமத்தையும் தரக்கூடிய கிரந்தம்ங்கிற பாவனையோடு சிரவணம் பண்ணான். சம்யக்கு பிபத்து ஆதராத்து. ஆதரவுன்னா பக்தின்னு அர்த்தம். ராமாயணம் தான் இப்ப கேட்கிற ராமாயணம் தான் நமக்கு எல்லா க்ஷேமத்தையும் தரப்போறது. நான் ராமாயண பாராயணம் பண்ணி தான் குடும்ப விருத்தியும் தனதானிய விருத்தியம்னு எல்லா க்ஷேமத்தையும் நான் அடையிறேன், அடைஞ்சிருக்கேன், அடையிறேன், இன்னும் மேல மேல க்ஷேமத்தை அடைய போறேன் அப்படிங்கிற விசுவாசத்தோட செய்ய. எது செஞ்சாலும் விசுவாசம். எந்த ஸ்வீட்டா வேணாலும் இருக்கலாம், இல்ல சக்கரை இருக்கணும் இல்லையா. ரசகுல்லாவா இருக்கட்டும், ஜிலேபியா இருக்கட்டும், பர்ஃபியா இருக்கட்டும், சோன்பப்படியா இருக்கட்டும், என்ன பேர்ல என்ன மாவுல வேணாலும் பண்ணட்டும், ஆனா சக்கரை இருக்கணுமா வேண்டாமா? அதுபோல ஹோமம் பண்ணாலும், பாராயணம் பண்ணாலும், ஜபம் பண்ணினாலும், கதை சொன்னாலும், கேட்டாலும், அர்ச்சனம் பண்ணினாலும் அந்த விசுவாசங்கிற சக்கரை எப்பொழுதும் இருக்கான். சம்யக்கு பிபத்து ஆதராத்து. எதை கேட்கணும், எதை பருகணும்னால் பிபத்துங்கிறே, எதை குடிக்கணும்னால் வால்மீகேர் வதனாரவிந்த கலிதம். வால்மீகி ஆகிற முக கமலத்திலேந்து வழியிறதானே மதுவை, ராமாயணம்ங்கிற மதுவை குடி. வால்மீகேர் வதனாரவிந்த கலிதம் ராமாயணாக்கியம் மது. ராமாயணமாகிற இந்த தேனை பருகு. பொதுவா தேன்னு ஏன் சொல்றான்னால், தேனே பல வியாதிக்கு மருந்து. இப்போ தேன் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப குறைஞ்சு போயிடுது. இப்போ நல்ல தேன் கிடைக்கிறதுங்கிறதும் குறைஞ்சு போயிடுது. பழைய காலங்களில் ஆயுர்வேத சூர்ணங்கள்லாம் தேனில் குழைச்சி சாப்பிடு, வெத்தலையில வச்சுன்னு சாப்பிடும்பா. கூட சேர்த்துக்கிறதெல்லாமும் நமக்கு வைத்தியம் தானே. சூர்ணத்தில் மாத்திரம் இல்லை ஆரோக்கியம்ங்கிறது. குழைச்சி சாப்பிட்ற வெத்தலையிலையும் இருக்கு, அந்த கிருதத்திலையும் இருக்கு, தேன்லையும் இருக்கு. வயத்துல உள்ள புண்கள்லாம் நிவர்த்தி பண்ணும் தேன் சாப்பிட்டோமானால், அடிக்கடி தேன் எடுத்துட்டோமானால் வயத்துல உள்ள அந்த அல்சர் முதலியதான தோஷங்கள்லாம் போயிடும். அளவா இருக்கணும் எதையுமே. அதுக்காக உடனே கொக்கோ கோலா மாதிரி குடிக்க கூடாது, ஜூஸ் மாதிரி குடிக்க கூடாது. அளவோட எடுத்துட்டோமான ஆகாரமே நமக்கு ஜீவனத்துக்கும் ஆகும். வேதம் சொல்றது, அதை நீ சரியா உபாசிக்கலைன்னால் அதுவே உனக்கு மிருத்யுவா போயிடும்னு சொல்றது. அன்னம் பிராணமன்னம் அபானமாஹு அன்னம் மிருத்யும் தமு ஜீவாதமாஹு. அன்னமே மிருத்யுவா போயிடும். ஏதோ சாப்பிட்டார் பிராணம் போயிடுது, ஃபுட் பாய்சன்னால் கொஞ்சம் நாள் அதை அட்மிட் பண்ணால் போயிட்டார் அப்படிங்கிறா. அதுக்காக நான் அடுத்த வேலை எல்லாரும் சாப்பிடாம இருக்க முடியுமா? ஃபுட்டில் பாய்சன், ஜலத்தில் வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் சொன்னால் அதுக்காக சுவாசிக்காமல் இருக்க முடியுமா? ஜலம் குடிக்காமல் இருக்க முடியுமா? சாப்பிடாம இருக்க முடியுமா? சாப்பிட்ற ஆகாரங்கள்லாம் நமக்கு ஆரோக்கியத்தை பண்ணணுமானால் பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிடணும். அளவா சாப்பிடணும், ஹிதமா சாப்பிடணும், மிருதுவா சாப்பிடணும். மது அது ரொம்ப அவசியம். மதுங்கிறது தேன். ராமாயணமாகிற தேனை காதல விட்டுண்டு பருகு. வால்மீகி ஆகிற முக கமலத்திலேருந்து வழிஞ்சது இது. அது என்ன பண்ணும்? ஜன்ம வியாதி ஜரா விபக்தி மரணைஹி அத்யந்த சோபத்ரவம் சம்சாரம் சவிகாயே. துக்க கடல்லேருந்து நம்மளை கரையேற்றி கச்சதி புமானே. ராமாயணத்தை சேவிச்சுட்டு இருக்கிறவன் எதை அடைவான்னால் விஷ்ணோ பதம் சாஸ்வதம். சாஸ்வதமான அந்த ஹரிச்சரணத்தை, நிம்மதியான சாந்தியான ஆனந்தமான அந்த ஹரிச்சரணத்தை, ரங்கநாதனுடைய சரணத்தை அடைவான் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் தான். எவ்வளவு ராமாயணத்தோட மகாத்மியத்தை சொல்றது பார்த்தீங்களா? அந்த ராமாயணத்துல இப்போ அயோத்தியா காண்டம் நடந்துட்டு இருக்கு.
குஹனை பார்த்து பரதன் கேட்கிறாள், எங்க படுத்துட்டார், என்ன சாப்பிட்டார்? சீதையும் அது போல என்ன பண்ணினால் சொல்லு குஹா அப்படின்னு சொல்ல, இங்கதான் வந்து படுத்துட்டார், இங்கதான் வந்து சீதையும் கூட படுத்துட்டால், இங்கதான் லக்ஷ்மணன் காத்தார்னு அதெல்லாம் காமிக்க கங்கை கரையில. இயம் ஷய்யா மம பிராதுஹு இதம் ஹி பரிவர்த்தனம் ஸ்தண்டிலே கட்டிலே சர்வம் காத்ரைர் விமிருதிதம் திருணம். ராமன் படுத்துன்றதுக்கான அடையாளங்கள்லாம் அந்த தர்பாசனத்தில் தெரிகிறதே, சீதை படுத்துன்ற அந்த ஆபரணங்களுடைய அச்செல்லாம் தெரிகிறதே, அதனுடைய பிந்துலாம் விழுந்திருக்கே. கனக பிந்தவஹான் தத்ர தத்ர ஹி திருஷ்யம் தே சக்தாக கனக பிந்தவஹான் மன்யே சாபரணா சுப்தா சீதாஸ்மி சயனே சுபே. அங்க பரமமங்களமான வலவல் சுபே அப்படிங்கிறா. சுபம்னா மங்களம்னு அர்த்தம், கல்யாணம் மங்களம். சீதாஸ்மி சயனே சுபே, அந்த புண்ணியமான மங்களமான அந்த சீதை படுத்துட்டு இருக்கிற இடத்துல அந்த ஆபரணத்தினுடைய அடையாளங்கள்லாம் தெரியுது. தன் தலைப்பை போட்டுண்டு ராமனோட படுத்துன்றதுல அவளுக்கு இந்த மண்ணுல படுத்துட்டு இருக்கோம், மரத்தடியில படுத்துட்டு இருக்கோங்கிற கவலைவில்லாம தூங்கியிருப்பாள்னு நான் நம்புறேன். உத்தரியமிஹாசக்தம் சுவ்யக்தம் சீதையா தயா ததாஹ்யே தே பிரகாசம் தே சக்தாக கௌசேயதம் தவஹ மன்யே பர்த்துஹு சுகாசையா ஏன பாலா தபஸ்வினி. ராமனுடைய தீர்க்கமான அந்த புஜத்துல தலை வச்சுன்னு படுத்துன்னு இருக்கிறதுனால ஒரு பதிவிரதைக்கு அதுக்கு மேல சந்தோஷம் என்ன இருக்கு? பர்த்தா கையில தலை வச்சுன்னு படுத்துன்னு இருக்கிறத விட சந்தோஷம் அவளுக்கு சொர்க்கத்துல இருக்குமா? வேற எங்க கிடைக்கும் அவளுக்கு? புருஷாளுக்கு கூட அந்த சந்தோஷம் தெரியுமான்னு தெரியாது, ஸ்திரீக்களை கேட்டாதான் தெரியும். கல்யாணமான பர்த்தாட்ட பக்தி உடைய அந்த மனைவிகளை கேட்டாதான் தெரியும். மன்யே பர்த்துஹு சுகாசையா ஏன பாலா தபஸ்வினி. அவளுக்கு பாலாவல் 18 வயசுதான். வனவாசம் போறதே ராமனோட அவளுக்கு 18 வயசுதான். தபஸ்வினி, மகா தபஸ்வினி அவள். பாதிவிரத்திய தர்மத்திலே அவளும் அப்படி இருந்துட்டு சொத்து போன ராமனோட கூட வந்திருக்காள். சுகுமாரி சதி துக்கம், மிருதுவான தேகம் உடையவள் அவள். ஆனா இந்த தரையில படுத்துன்ற துக்கத்தை அவள் அறிஞ்சிருக்க மாட்டாள். ஏன்னா ராமனோட படுத்துன்ற சந்தோஷத்துல அவள் இருந்திருப்பாள். சுகுமாரி சதி துக்கம் ந விஜானாதி மைதிலி. இப்படி எல்லாம் ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் காட்டுல வந்து கஷ்டப்பட்டாள்னு சொல்றையே குஹா. சத்ருகுணனை பார்த்து சொல்றாள், இப்படி ஒரு கஷ்டம் அண்ணாக்கு வந்ததுக்கு காரணம் பாபி நான் பிறந்தது தானே. ஹாஹதோஸ்மின் ரிஷம் சோகம் எத் சபாரிய கிருதே மமா. நான் ரொம்ப ராமாபராதியா போயிட்டேனே, ராமன் இப்படி வந்து படுத்துட்டு இருக்கிறதுக்கு நான் காரணமா ஆயிட்டேனேங்கிறா. இவர் ஒன்றும் முயற்சி பண்ணல, கைகை தான் வரம் கேட்டா. ஆனா இவர் பேரை சொல்லிவிட்டாலும் அதையே தனக்கு நேர்ந்த ராமாபராதம்னு நினைக்கிறாள். இதெல்லாம் அப்படி இருப்பால் மானதனாலா இருப்பாள். பணத்தை தானே இப்ப பெருசா நினைக்கிறாள். தனத்துவம் நஜாதிகின்னு விட்டா. பணம் ஒண்டி மாத்திரம் வந்து உயர்வை கொடுக்காது. பணத்தினால மாத்திரம் பெரியவன்னு பழைய காலத்துல ஒத்துக்க மாட்டா. பணம் இருந்தா இருக்கட்டும், அது ஒரு உயர்வுக்கான காரணமாக எடுத்துக்க மாட்டா. தபோதனால், மானதனால், கோதனால், வித்யாதனால், இப்படி பலவிதமான தனங்கள் உடையவாள் உண்டு. தபஸ்ஸையே தனமாக உடையவாள், வேதத்தையே தனமாக உடையவாள், மானத்தையே தனமாக உடையவாள், கோவையே தனமாக உடையவர் அந்த கோபர் முதலியவாள்லாம். இப்படி தனத்திலே பலவிதமானவர்கள். ஹாஹதோஸ்மின் ரிஷம் சோகம் எத் சபாரிய கிருதே மமா. என் நிமித்தமா ராமனுக்கு சீதைக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துடுதே. அந்த மகாபதிவிரதையான சீதையும் இப்படி ராமனோட கஷ்டப்பட்டாலே. ஈதிருஷிம் ராகவஷையாம் அதிஷேதே ஹ்யநாதவதி. அநாதரிகள் தானே மரத்தடியில படுத்துட்டு இருப்பாள். வீடு வாசல் இல்லாதவாள் தானே மரத்தடியில இருக்காள்னு சொல்லுவாள். அவனுக்கு வீடு எது வாசல் எது? மரத்தடியில் தான் வாசல். எங்க ஊர்ல ஒரு எல்லாத்தையும் விட்டார், ஒருத்தர் சொத்தை விட்டவர். அவரை என்ன இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு கேட்டா, நிலம் நன்னிலம் தான் அப்படிம்பார். நன்னிலம்னு ஒரு ஊர், அது பக்கம் எங்க கிராமம். ஆகாசம்தான் கூரே, பூமி தான் வீடு, நிலம் நன்னிலம் தான் அப்படின்பா. எல்லாம் போயிடுத்து சீட்டாடி.
ஒண்ணும் இல்லாதவாள் தானே மரத்தடியில இருக்கான், ஒண்ணும் இல்லாதவன் அவன் அப்படின்னு சொல்லுவாள். அநாதவதி ஈதிருஷீம் ராகவஸ்யாம் அதிசேதே ஹ்யநாதவதி. அநாதன் போல இப்படி படுத்துட்டு இருந்திருக்காரே சர்வேஸ்வரன். சார்வபௌம குலே ஜாதா சர்வலோக சுகாவஹா. எப்பேற்பட்ட மனு, மாந்தாதா, ஹரிச்சந்திரன் முதலிய மகான்கள்லாம் அவதரிச்சதான குலத்துல வந்தவர் ஸ்ரீராமர். எல்லா ராஜாக்களாலையும் கொண்டாடப்படுற சக்கரவர்த்தி, ராஜாக்களால கொண்டாடப்படுற ராஜாதிராஜனுடைய குடும்பம் சூரிய வம்சம். அவளுக்கு சார்வபௌமால் அப்படின்னு பேர். சாரு எல்லாத்தையும் ஆளக்கூடியவாள், எல்லா தேசங்களும் அவளுக்கு அதீனம், சம்ராட் அப்படிங்கிறாலும். சார்வபௌம குலே ஜாதா, அப்பேற்பட்ட சக்கரவர்த்தி குலத்துல வந்தவர், எல்லா லோகத்தையும் வாழ வைக்கிறவர் என் ராமன். சர்வலோக சுகாவஹா, எல்லாரையும் வாழ வைப்பார், எல்லா லோகத்துல இருக்கிறவாளுக்கும் அபயம் கொடுப்பார், எல்லாருக்கும் பிரியமானவராச்சே அவர். சர்வலோக பிரியஸ்தியக்த்வா ராஜ்யம் சுகமனுத்தமம், எல்லா லோகத்துக்கும் அபிராமராக இருக்கிறவர் என் ராமன். ராமன்னு சொன்னா யாருக்கு பிடிக்காது? சர்வலோக பிரியா தியக்த்வா ராஜ்யம் சுகமனுத்தமம், உயர்ந்த சுகத்தை, சுகமான ராஜ்யத்தை தியாகம் பண்ணிவிட்டார், ராஜ்யத்தையும் சுகத்தையும் விட்டார். அவர் எப்பேற்பட்டவர்? கதமிந்தீவரஷ்யாமஹா ரக்தாக்ஷா பிரியதர்சனஹா. நீலோத்பலம் போல திருமேனி உடையவர் அவர். இந்தீவரஷ்யாமஹா, பகவானுடைய வர்ணத்தை சொல்ற காலத்திலே காலமேகம் போல, நீலமேகம் போல, நீலோத்பலம் போல அப்படின்னு எல்லாம் சொல்லுவா. அந்த நீலத்தை நமக்கு சொல்லணும். பச்சை வர்ணம், பச்சை வண்ண பெருமாள், நீலவண்ண பெருமாள் அப்படின்லாம் திவ்ய தேசங்கள்ல உண்டு. பச்சைமா மலை போல் மேனி அப்படின்னு கூட இங்கே இந்த திவ்ய தேசத்தை பாடுறாரு இல்லையா ஆழ்வார். பச்சை நீலங்கள்லாம் ஒரே ஒரு வர்ணத்திலேருந்து வந்ததுதான். கவனிச்சா நமக்கே இது பச்சையா நீலமான ஒரு சந்தேகம் வரா போலதானே இருக்கு அந்த கலர். கதந்தீவரஷ்யாமஹா, ஒரு சமயம் பார்த்தா பச்சையா இருக்காராம், ஒரு சமயம் பார்த்தா நீலமா இருக்காராம். நீலோத்பல புஷ்பம் போல செவந்ததான் நீலமான சியாமல வர்ணம் உடையவர். ரக்தாக்ஷா, லேச செவந்ததான கண்ணா, செந்தாமர போன்ற இதழ் போன்ற கண்களா. ரக்தாக்ஷா பிரியதர்சனஹா, பார்க்க பார்க்க திகட்டாதவரா. சுகபாகீன துக்கருஹா, சுகத்துக்கே உடையவர் அவர். ஒரு நாளும் துக்கத்துக்காக ஏற்பட்டவர் இல்லை அவருடைய தேகம், சுகத்துக்கே உடையதான தேகம். சயிதௌ புவி ராகவஹா, அப்பேற்பட்டவர் எப்படி தரையில படுத்திருந்தார்? கதந்தீவரஷ்யாமஹா ரக்தாக்ஷா பிரியதர்சனஹா சுகபாகீன துக்கருஹா சயிதௌ புவி ராகவஹா. கொஞ்சம் சௌக்கியமா இருக்கிறவாளையே நம்ம என்ன சொல்றோம்? ராஜா பயிடான், அவனுக்கு என்னடா கவலை அப்படின்பா. ஒரு கொஞ்சம் சுக சாதனத்தை அனுபவிக்கிறவாளையே அப்படி லோகத்துல சொல்லுவார். அவர் சக்கரவர்த்தியோடவே குமாரன் அவர், அவர் இந்த பூமியில படுக்கலாமா? ஆனா நான் நினைக்கிறேன் சத்ருக்னா சீதையும் லக்ஷ்மணனும் ரொம்ப பாக்கியம் பண்ணவார். அந்த ராமனை அந்த சமயத்திலையும் விடாத கூட பின்தொடர்ந்து தன்யாஹ் கலு மகாபாகா லக்ஷ்மணஹா சுபலக்ஷணஹா பிராதரம் விஷமே காலே யோ ராமம் அனுவர்த்ததே. லக்ஷ்மணன் ஜென்மா கிருதார்த்தம் ஆயிடுத்துன்னாராம் பரதன். பரதனை மகாத்மான்னு சொல்றாள் எல்லாரும். அந்த பரதன் சொல்றார், லக்ஷ்மணன் ஜென்மா கிருதார்த்தம் ஆயிடுத்து, ராமனுக்குன்னே தன் வாழ்க்கையே அமைச்சுன்னு விட்டான். வாழ்ந்தா மூச்சு பேச்சு எல்லாம் ராமன் ஆயிடுத்து, எழுந்துட்டா ராமனோட கைங்கரியம்னே ஆயிடுத்து. தன்யாஹா கலு மகாபாகா, அவன் மகாபாகியவானவன், பிறவி எடுத்தவாள்ல ரொம்ப புண்ணியாத்மாவன். லக்ஷ்மணஹா சுபலக்ஷணஹா, சகல லட்சணங்களும் பொருந்தினவனவன், எல்லாராலையும் கொண்டாடப்படுற குணங்கள் உடையவன் அவன். சுபலக்ஷணஹா, லட்சணம்ங்கிறது இங்க தேகத்துல உள்ளது மாத்திரம் இல்லை, குணமும் லட்சணம் தான். உன் லட்சணம் எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்பா, குணம் சரியில்லாதவால. லக்ஷ்மணஹா சுபலக்ஷணஹா பிராதரம் விஷமே காலே, சகோதரனுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்த காலத்துல யோ ராமம் அனுவர்த்ததே, அண்ணாக்கு இப்படி ஒரு சிரமம் வந்ததும் அந்த நேரத்துல கை கொடுத்து அவரை விட்டுடாம நான் இருக்கேன், உங்களுக்கு எல்லாம் இருக்கு, நான் இருக்கேன்னு சொன்னாலே ஒரு தைரியம் ஜீவனுக்கு.
நான் கூட இருக்கேன் உங்களுக்கு பார்த்து பண்றேன்னு சொன்னாலே செய்யறது எவ்வளவு செய்ய போறானோ சொன்னாலே ஒரு மனசுக்கு ஜீவனுக்கு ஒரு ஆறுதல் ஏற்பாடு. இங்க சொல்லவும் சொல்லி செய்யவும் செய்யறார் லக்ஷ்மண். அகம் சர்வம் கரிஷ்யாமின்னு சொல்லிண்டு அவரையே அனுவர்த்திச்சு போறார். அந்த வைதேகி அந்த சீதை ரொம்ப பாக்கியம் பண்ணினவர். சித்தார்த்தா கலு வைதேகி பதிம் யானுகதாவனம் வாயம் சம்சயிதா சர்வே ஹீனாஸ்தேன மகாத்மனா. சொத்து போன கணவனோட பின்னாடி காட்டுக்கு போனாலே அவள் சித்தார்த்தாக, அவள் பெண் ஜென்மா எடுத்ததுல பயனடைஞ்சவள் அவர். சித்தார்த்தாக ஜென்மாவை பயனாக்கின்றவால சித்தார்த்தர்கள்னு சொல்ற. சித்தர்கள்ங்கிற பதில ஏதோ சித்தி பண்றவா, வாயிலேருந்து லிங்கம் எடுக்கிறவா, விபூதி கொடுக்குறவா இல்ல சித்து. அதுக்கெல்லாம் சித்து வேலையம்பா, கீழே வேலை. சித்தர்கள் அப்படின்னா ஜென்மா எதுக்கு எடுத்திருக்கமோ அந்த நோக்கத்தை அந்த கோலை அடைஞ்சவா. ஜென்மா எதற்காக எடுத்திருக்கமோ எதுக்காக எடுத்திருக்கோம்? அந்த கேள்வியே பிறக்காத எத்தனையோ பேர் சாப்பிட்டுன்னு தூங்கிட்டு இருக்கா. விதவிதமா ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கணும், மாலில் சுத்தணும், பார்க்கு பீச்சு போகணும், சினிமாக்கு போகணும், ஹோட்டலுக்கு போகணும். இதுக்குதான் ஜென்மா எடுத்திருக்கோம் அப்படின்னு நினைச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவாள் கோட்டி பேர் இருக்கா. ஜென்மா எடுத்ததோட பிரயோஜனம் என்ன? துர்லபம் மானுஷம் ஜென்மா ததவி அத்ருவம் அர்த்ததம். பிரகலாத சுவாமி சொல்றார், கிடைக்குமாடா மனுஷ ஜென்மா? 84 லட்சம் ஜீவராசிகள்ல அருமையால் ஆற்றி போல விழுந்திருக்கான் இந்த மனுஷ ஜென்மா. பாக்கி ஜீவராசிகளும் சாப்பிட்றது தூங்குறது அதையே நம்மளும் பண்ணிட்டு இருந்தோமானால் அதுவாவே இருந்திருக்கலாமே. 6வது அறிவும் இந்த வாக்கும் எதுக்கு கொடுத்துருக்கா? எல்லாரோடையும் அம்பு வியாஜ்யம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கா, சண்டை போட்டு வாதம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கா, கண்டத்தை தின்னுட்டு இருக்கிறதுக்கா, வெட்டி வச்சு பேசுறதுக்கா, ஆத்மஸ்துதிக்கா, பரநிந்தைக்கா, பொய் சொல்றதுக்கா, சாதுக்கள் எல்லாம் நிந்த பண்றதுக்கா, அவா இப்படி இவா இப்படின்னு உட்காந்துட்டு காலாட்டிட்டு விவகாரம் பண்றதுக்கா? இந்த ஜென்மா எதுக்கு கிடைச்சிருக்கு? ஒரு நிமிஷம் பகவானுக்குன்னு ஆக்கிக்காங்க. பகவானை ஏதோ ஒரு விதத்துல நல்ல ஸ்தோத்திரங்களை சொல்லிட்டோம், நாமத்தை சொல்லிட்டோம், நல்ல துளசி எடுத்து அர்ச்சனை பண்ணிட்டோம், இது மாதிரி கதைகளை கேட்டுண்டோ பாடிண்டோ. இந்த நேரம் தான் பாக்கி ஜீவராசிகளுக்கும் நமக்கு ஒரு விலட்சணம். இந்த நேரத்துல கேட்டுக்கணும். ராமாயணம்னு சொன்னா நாய்க்கு தெரியாதே, ராமனை பத்தி சொல்றேன்னு சொன்னா அதுக்கு புரியாதே, அதுக்கு எச்சக்கலை எங்க விழுங்கிறது ஒண்டிதான் தெரியும். யாரு பிஸ்கெட் போடுவாளா என்ன போடுவாள்னு தான் அதுக்கு தெரியும். ஆனா நமக்கு தெரியும் ராமாயணம். இங்க வந்து உட்காந்துருக்கோம் சிங்கேரி மடம். கிருஷ்ணராமான்னு பாக்கி ஜீவராசிகளுக்கு சொல்ல தெரியாது. நான் இப்ப அலறேன் ஸ்ரீகிருஷ்ண கோவிந்தா ஹரே முராரே உழைச்சேன், பாக்கி ஜீவராசியோட நான் இல்லை. ஏன்னால் ஸ்ரீகிருஷ்ண கோவிந்தா ஹரே முராரேன்னு சொல்றேனே, நாயால சொல்ல முடியாது. ஒரு மாட்டை நிறுத்தி வச்சு நாள் முழுக்க சொல்லுனாலும் சொல்லாதே, அதுக்கு முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. எனக்கு முடியறதே. இது மாதிரி ஒரு நிமிஷமும் நம்மளே ஆத்மசோதனம் பண்ணிக்காது. பாக்கி ஜீவராசி போல போயிடக்கூடாது. தூங்கிட்டே இருக்கலாம் இருந்தா நிம்மதியா இருக்கும். படுத்துட்டே இருக்கேன் தூங்கிட்டே இருக்கேன், சர்ப்பமா இருக்கலாமே. ஒரு நாளைக்கு 23 மணி நேரம் தூங்குறது. சர்ப்பம் தூங்குறதுனாலதான் லோகம் இன்னும் இருக்குன்னார் ஒரு கவி. அது முழிச்சுட்டே இருந்ததுனால் ஒன்றும் பண்ண முடியாது, தூங்கிட்டே இருக்கு. 1 மணி தான் ஆகாரத்துக்காக அப்படியே அலையறது. அதுவா இருந்திருக்கலாமே. நிறைய சாப்பிடணும்னு சொன்னால் யானையா பிறந்திருக்கலாமே. டன் கணக்கா வெயிட்டோட 100கணக்கான கிலோ நித்தி சாப்பிட்டு இருக்கலாமே. 150 கிலோ 200 கிலோ சாப்பிடுமா யானை? நம்ம வயதுக்கு அவ்வளோ சாப்பிட்டா வயிற்று வலி வந்துடும், வாந்தி வந்துவிடும், பல சிரமங்கள் வந்துவிடும். நிறையா சாப்பிடணும்னாலும் நாயா பிறந்திருக்கலாம். இல்லை யாரோடையாவது வாக்குவாதம் பண்ணிட்டு சண்டை போட்டு இருக்கணும்னால் நாயா பிறந்திருக்கலாம். நிறைய சாப்பிடணும்னால் யானையா பிறந்திருக்கலாம். குறைச்சுட்டே இருக்கணும்னால் நாயா பிறந்திருக்கலாம். உதச்சு கதைச்சு சண்டை போட்டு இருக்கணும்னால் கழுதையா பிறந்திருக்கலாம். யாரையாவது கடிக்கணும்னால் தேளும் பாம்பும் எறும்புமா பிறந்திருக்கலாம். அதுக்காகலாம் இல்லையே. அதெல்லாம் பண்றதை நம்ம பண்ணிட்டு இருந்தோமானால் அப்புறம் அந்த கேட்டகரியில போயிடுவோம். நம்ம அது பண்ணாம இருக்கணும், நம்ம பண்ண வேண்டியதை செய்யணும். அதுகள் பண்ணாததுக்கு அதுக்கு நமக்கு ஒரு விலட்சணம் இருந்துட்டே இருக்க. அதுக்கு நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ்ல எல்லாரும் எவ்வளவு கவனமா இருக்கா. எனக்குன்னு ஒரு நான் இப்படிதான் இருப்பேன், இந்த ட்ரெஸ் தான் போட்டுவேன், செருப்புலேருந்து இந்த செருப்பு தான் நான் போட்டுவேன் அப்படின்னு எல்லாம் சில பேர் வந்து ஸ்டேட்டஸ் சிம்பிள்ங்கிற ஆளணும். அதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிற ஆளணும். முதல்ல மனுஷனா இருக்கிறதுக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பாக்கி ஜீவராசிகள் பண்றதையே பண்ணிட்டு இருந்தே. ஆனால் அப்போ மனுஷன் ஒண்ணு சொல்றதுக்கு எப்படி என்ன இருக்கு? பஞ்சாட்சரம் முதலிய மந்திரங்களை ஜபிச்சுட்டு இருந்தே. ஆனால் காக்காய்க்கு பஞ்சாட்சரம் கிடையாது, எனக்கு உண்டுன்னா அப்போ பொழைச்சது விலட்சணம்.
பஞ்சாட்சரம் பாவனமுச்சரந்தः பதிம் பசூனாம் ஹிருதி பாவயந்தः பிக்ஷாசனாः திக்ஷு பரிப்ரமந்தः கௌபீனவந்தः கலு பாக்யவந்தः. ஆச்சாரியால் சொல்றா. சங்கர மடத்துல இருந்துன்னா ஆச்சாரியால சொல்லாம இருக்கலாமா? ஆச்சாரியாளுடைய கௌபீன பஞ்சகம்னு பேர் இந்த ஸ்தோத்திரத்துக்கு. யதி பஞ்சகம்னு சொல்லுவா. காசியில இருந்துட்டு பண்ண ஸ்தோத்திரங்கள் இதெல்லாம். இது இன்னும் பல ஸ்தோத்திரங்கள். பஞ்சாட்சரம் பாவனமுச்சரந்தः பதிம் பசூனாம் ஹிருதி பாவயந்தः. பாவனமான பஞ்சாட்சரத்தை ஜபிச்சுண்டு மந்திரங்களை ஜபிக்கிறதே அங்கேயும் இங்கேயும் பிராக்கு பார்த்துண்டு எப்போதுமே மந்திரங்களை ஏகாந்தத்துல தான் ஜபிக்கணும். கடத்தருவில் வந்து நான் ஜபம் பண்றேன், பஸ் ஸ்டாண்ட்ல ஜபம் பண்றேன், ரயில்ல ஜபம் பண்றேன்னு சொல்லக்கூடாது. ஜபம் பண்றதுக்கு ஏகாந்தம் ரொம்ப அவசியம். எதுக்காக ஏகாந்தம்னால அத்தி இத்தின்னு நினைக்காம பகவானை நினைக்கிறது. பதிம் பசூனாம் ஹிருதி பாவயந்தः. பசுபதியே, உமாகாந்தனே, கங்காதரனே, சந்திரசேகரனை தியானம் பண்ணிண்டு பஞ்சாட்சர் கிடைச்சதுல சந்தோஷம். திக்ஷாசனாக திக்ஷு பரிப்ரமந்தः. எவ்வளவுக்கு எவ்வளோ எளிமையா இருக்கானோ அவன் தான் பாக்யசாலி. கௌபீனவந்தः கலு பாக்யவந்தः. எவ்வளவுக்கு எவ்வளோ எளிமையா இருக்க முடியுமோ இருந்தது பகவானை எப்பொழுதும் நினைச்சிண்டு பஞ்சாட்சரம் முதலிய அஷ்டாட்சரம் முதலிய மந்திரங்களை ஜபிச்சுண்டு இருக்கிறவன் தான் பூலோகத்திலேயே பாக்யசாலின்னு சொல்றாரு இல்லையா ஆச்சாரியார். ஜென்மா எதுக்கு எடுத்திருக்கோங்கிறத அப்பப்ப நினைக்கணும். கிருஷ்ணாவதாரம் முடிகிற காலத்துல உத்தவனுக்கு சில உபதேசங்கள் பண்ணால், உத்தவா நான் கிளம்பி போறேன், இப்போ அவதாரம் முடிச்சுட்டு போறேன்னு சொல்றதே உத்தவன்கிட்ட சொல்றாள். ஒண்ணு மாத்திரம் சொல்லிட்டு போறேன்னா கிருஷ்ணாவதாரத்துல கடைசி வார்த்தைகள் இதெல்லாம். உத்தவா, திருப்பி ஒரு தடவை இப்படி எல்லா அனுகூலமாவும் உள்ள ஒரு ஜென்மா மனுஷ ஜென்மா கிடைக்கும்னு நினைக்காதேன்னா. இதுபோல கைகால் நன்னா இருந்து, கண்ணு நன்னா இருந்து, புத்தியும் சுவாதீனமா இருந்து, பகவானை நம்புற குடும்பத்திலையும் பிறந்து, இது போல ஒரு அப்பா அம்மாவோட, இது போல குடும்பம் அனுகூலத்தோட கூட அதை வீணடிச்சு விட்டானால் திருப்பி ஒரு தடவை கிடைக்குமா எனக்கு தெரியாதுன்னு. துர்லபம் மானுஷம் ஜன்ம ததபி அத்ருவமர்த்ததம். சுதுர்லபம்னா பகவான் கிருஷ்ணாவதாரத்திலே உத்தவன்கிட்ட சொல்றார். மனுஷ ஜன்ம மானுஷ்யம் அர்த்ததம் அனித்யம் அபீக தீரஹா அப்படிங்கிறார். பயனாக்கி நுடலாண்டா, ஜென்மாவை பயனாக்கி நுடலாம். இந்த ஜென்மால உண்டிதான். மானுஷ்யம் அர்த்ததம் அனித்யம் அபீக தீரஹா. துர்லபமான ஜென்மா மனுஷ ஜென்மா. சித்தார்த்தா கலு வைதேகி பதிம் யாத்து கதாவனம். அதுபோல அந்த ஜென்மா எடுத்தது எதற்கோ அதை பயனாக்கின்றவாள் இருக்காளே அவர்களுக்கு சித்தர்கள்னு பேர். சித்தார்த்தாம். லக்ஷ்மணனும் சீதையும் சித்தார்த்தா. லக்ஷ்மணனும் ராமனுக்குன்னு வாழறார், சீதையும் ராமனுக்குன்னு வாழ. ராஜா வந்து தட்டு தட்டா தங்க தாம்பாலத்திலே முத்து ரத்தனமும் பவழங்களும் தங்கப்பவனும் பட்டு பீதாம்பரங்களும் தஞ்சாவூர்லேருந்து பக்கத்துல திருவையாறு கொடுத்து அனுப்புறார் திருமஞ்சன வீதிக்கு. என் அரண்மனையில வந்து பாட சொல்லு, இன்னும் கனகாபிஷேகம் பண்றேன், ராஜாவா வச்சுக்கிறேன், ராஜ குருவா வச்சுக்கிறேங்கிறார். நிதிச்சால சுகமா ராமுடு சந்நிதி சேவ சுகமா. தியாகராஜ சுவாமிகள் கேட்கிறாள், ராமா உனக்குன்னு நான் வாழறது சுகமா, இல்ல பணத்துக்கு பின்னாடி ஓடுறது சுகமா? ஓ மனசா அப்படின்னு தன் மனசையும் கேட்டுக்கிறார். எல்லா கீர்த்தனையிலையும் ராமனை கேட்கிறவர் இந்த இடத்துல தன் மனசை கேட்டுக்கிறார். தான தீர்மானம் பண்ணணும் எது வேணும்னு. ஓ மனசா, மனசே சொல்லு, இப்படி ராமனை அர்ச்சிச்சுண்டு கீர்த்தனம் பாடிண்டு ராமாயண பாராயணம் பண்ணிண்டு ராமநாமன் ஜபிச்சுண்டு இருக்கிறது சந்தோஷமா? இல்லை இந்த ராஜாவே என்னை பட்டு பீதாம்பரம் போத்து கொண்டாடுறார், சபையில எல்லாரும் முன்னாடியும் என்னை பட்டு பீதாம்பரம் போத்துறார், மாலை போடுறார், உபச்சாரம் பண்றாருங்கிற இந்த கர்வத்தை சேர்த்துக்கணும்னு ஆசை, கர்வமாகிற சாக்கடையில குளிக்க நீ ஆசைப்படுறிய? கர்தம துர்விஷய கூபஸ்நானமும் சுகமா அப்படிங்கிறார் தியாகராஜ சுவாமி. துர்விஷயங்கள், அகம்பாவங்கள், புகழ்லாம் மகான்களுக்கு சாக்கடையில குளிக்கிறா போல. தியாகராஜ சுவாமிகள் சொல்றார், இந்த சாக்கடையில குளிக்கணுமா உனக்கு? ஹே மனசே சொல், இல்லை நிம்மதியாய் காவேரி ஸ்நானம் பண்ணிட்டு 10 துளசியை பறிச்சு
துளசி தலமுலச்சே சந்தோஷமுகா. ராமா, நான் போடுற துளசி உனக்கு சுகமா இருக்கு. ராமா, நான் பண்ற அர்ச்சனங்கள், நான் பண்ற பூஜைகள், இதுல நீ உனக்கு சுகமா இருக்கியா? எங்க ஆத்தல கொடுத்து ராமா சொல்லு அப்படின்னு கேட்டுண்டு ராமனோட பேசிட்டு இருக்கிறது சந்தோஷமா. இந்த ஜென்மா இதற்குன்னு ஏற்பட்டதா, இல்ல கர்தம துர்விஷய கூபஸ்நானமும் சுகமா? ஒரு கீர்த்தனையே போதும், மனசுல சரியா வாங்கி விட்டோமானா தியாகராஜ சுவாமிகள் கீர்த்தனை வாழ்க்கையே மாத்தி விடும் நம்மள. சும்மா ராகத்தை பிடிச்சிட்டு பாடினா போறார், தாளத்தை போட்டுண்டு ராகத்தை பிடிச்சிட்டு ஆஹா எப்படி பாடினார் இன்னைக்கு அந்த ராகத்தை, தோடி ராகத்தை, அந்த ராகத்தைன்னு அதுல போயிட்டாங்கன்னா பெரிய நஷ்டம். ஏதோ அது சங்கீதக்காராளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கலாமே தவிர, பொழுதா இருக்கலாமே தவிர, எவ்வளவு ரத்னமான உபதேசங்களை அதுல பண்ணியிருக்கார் தியாகராஜ சுவாமி. ராமா, எங்க ஆத்து கூடத்துல நீ இருக்கணும், இது உன்னோட கிரகம், உனக்கு சேவகன் நானோ என் மனைவியோ என் குழந்தைகளோ. ராமா, இது உன்னோட குடும்பம், உனக்கு கீழே ஆட்பட்டவாள் நாங்க, எங்க ஆத்துல கொழு இருக்கணும், எப்போதும் உகந்து இருக்கணும் எங்களோட, உன்னடி காலடியில நான் இருக்கணும். பாதச்சாயா சுகாபர்த்துன்னு உன் காலடியிலேயே நான் இருக்கணும். ரோமாஞ்சமனே கன கஞ்சுகமு ராம பக்துடனே முத்ரபில்லையோ. ராமா 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 அப்படின்னு சொல்ற காலத்திலையும், ராமாயண பாராயணம் பண்ற காலத்திலையும் எனக்கு ஒரு மயிர்கூச்சல் இடுறதே, இதுதான் எனக்கு கவச்சம். ரோமாஞ்சமனே கன கஞ்சுகமு ராம பக்துடனே முத்ரபில்லையோ. ராமபக்தன்கிறது தான் எனக்கு பெரிய முத்திரை. அவர் எப்ப பார்த்தாலும் ராமாயணம் படிச்சுட்டு ராமனை பூஜிச்சுட்டு ராமநாமம் ஜபிச்சுட்டு இருப்பார். அவரோட நமக்கு ஒன்றும் ஒத்து வராதுன்னு லோகம் என்னை விளக்கணும். அதுதான் எனக்கு பெரிய அடையாளம். ராம பக்துடனே முத்ரபில்லையோ ராம நாம மனே வர ఖడ్గమీవి రాజిల్లునయ్యా త్యాగరాజు నీకే బండు రీతి కోలోవియవయ్య ராமா. உனக்கு சேவகனாய் உன் காலடியில நான் இருப்பேன் எப்பொழுதும். ராமா ராமா ராமான்னு சொல்லிண்டு, அதுதான் எனக்கு ஆயுதம், என்னை யாரும் நெருங்காம இருக்கிறதுக்கு. கிட்ட பேச வந்தா கூட ஒரு சூத்திரமோ ராமநாம ஜபமாலையோ வச்சுட்டு இருந்தாலானா எட்டி போயிடுவார். ஜபம் பண்ணிட்டு இருக்கார், கொஞ்சமாவது குணம் இருந்ததானால் எட்டி போவார். துளி கூட அந்த ஒரு இது இல்லாதவாள் தான் ஜபம் பண்றாரே, பாராயணம் பண்றாரே, அர்ச்சனை பண்றாரேன்னு கவனிக்காத பேசிட்டே இருப்பார். கொஞ்சம் ஒரு சாத்விகதை இருந்ததானால் இப்ப அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம், ஜபம் பண்ணிட்டு இருக்கார், அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கார், இப்ப போய் நம்ம பேச வேண்டாம், பாராயணம் பண்ணிட்டு இருக்கார், இப்ப வேண்டாம்னு எட்டி போயிடுவார். எனக்கு வேண்டாம், இந்த உலகம் வேண்டாம், எனக்கு ராமா நீ தான் வேண்டாம். எங்க ஆத்துல நீ கொழு இருக்கே, உன்னோட நான், எனக்குன்னு நீ வந்திருக்கே, உனக்குன்னு நான் இருப்பேன். தமிழ் அழகா சொல்லுவாள். ஒரு வழக்கு ஆச்சாரியாலும் அடிக்கடி சொல்லுவாள், நம்ம காஞ்சி ஆச்சாரியாலும். கொண்டது எந்தன்னை தந்தது உந்தன்னை அப்படின்பா. கொண்டது எந்தன்னை, என்ன நீ எடுத்துன்னுட்ட, என்னை எடுத்துன்றதுக்கு எனக்கு என்ன கொடுத்தேன்னால் தந்தது உந்தன்னை, உன்னை எனக்கு கொடுத்துட்டேன், என்னென்னால் நான் யாருக்கும் இல்லை, என்ன நீ எடுத்துட்டாச்சு. எடுத்துட்டாச்சுங்கிறதுக்கு என்ன அடையாளம்னால் ராமனுக்குன்னு வாழ்றது தான் அடையாளம். நான் பெரிய ராமபக்தன் டைட்டில் போட்டுக்கிறதோ, பெரிய விருதம் போட்டுக்கிறதோ, 10 பேர் கொண்டாடுறதுக்காக இருக்கிறதோ அது ஆகாது. ஜென்மாவை பயனாக்கிக்கணும். தித்வா சுதுர்லபமிதம் பகுசம்பவாந்தே மானுஷ்யம் அர்த்ததம் அனித்யம் அபீக தீரா. உத்தவண்ட சுவாமி சொல்றா கிருஷ்ணாவதாரத்துல கடைசியில சொல்ற விஷயங்கள் இதெல்லாம் லப்துவா லப்துவா கிடைச்சிருக்கு. துர்லபம் சுதுர்லபம் இதம் லப்துவா சுதுர்லபமிதம் பகுசம்பவாந்தே. எத்தனையோ நாயாய் நரியாய் புழுவாய் பூச்சியாய் இருந்ததெல்லாம் போக இப்போ ஒரு ஜென்மா மனுஷ ஜென்மான்னு கிடைச்சிருக்கு, அருமையா கிடைச்சிருக்கு. லப்துவா சுதுர்லபமிதம், பகவான் வாக்கால சுதுர்லபம்னு சொல்லுவாளானால் அது எவ்வளவு அருமைன்னு தெரிஞ்சுக்க. பகுசம்பவந்தே மானுஷ்யம், பல ஜென்மாக்கு மத்தியில ஒரு மனுஷ ஜென்மா. அர்த்ததம், பிரயோஜனமாக்கிக்கக்கூடிய ஜென்மா, ஜென்மாவை பயனாக்கிக்கிறதுக்கான சாதனங்கள் அனைத்தும் பண்றதுக்கு அனுகூலமான ஜென்மா.
சித்தார்த்தா கலு வை தேஹி பதிம் யானுகதாவனம் வயம் சம்சயிதா சர்வே. பரதன் சொல்றால் லக்ஷ்மணனும் சீதையும் கரையேறி போயிட்டால், ராமனுக்குன்னு வாழறால், ராமன் நிழல்ல இருக்கால், சத்ருகுணா நம்மெல்லாம் வீணா போயிட்டோம்டா. பரதன் சொல்றா வயம் சம்சயிதா சர்வே, நம்ம ஜென்மாவை சூடணும்டா. சத்ருகுணா நம்ம சந்தியில நிற்கிறோம் பாருடா. ராமனை எங்க இருக்காள்னு தெரியல, ராமனை எப்ப பார்க்க போறோம்னு தெரியல, என்ன சொல்லுவார் போய் பார்த்தாலும் தெரியல. வயம் சம்சயிதா சர்வே ஹீனாஸ்தே நமஹ. நான் நினைக்கிறேன் சத்ருகுணா ராமனால கைவிடப்பட்டவாள் நம்ம எல்லாம் நினைக்கிறேன். பரதன் இப்படி சொல்லலாமா? பரதன் சொல்றார் நம்மளெல்லாம் ஏன் கைவிட்டதுக்கு என்ன அடையாளம்னால் சந்தியில நிற்கிறோமே, அதான் அடையாளம். லக்ஷ்மணன் அப்படி இல்லையே, ஆஞ்சநேயர் அப்படி இல்லையே, சீதை அப்படி இல்லையே, ராமனோடையே இருக்காளே. அப்போ அவர் தனக்குள்ள வச்சுட்டு இருக்கா. இப்ப நம்ம சந்தியில நிற்கிறோம், ராமன் எங்க இருக்காருன்னு புரியல, இத்தனை கூட்டத்தையும் அழிச்சுன்னு வந்திருக்கேன். ராஜா சக்கரவர்த்தி பரதன் சொல்றார் அனாதனா நிற்கிறோம்டா சத்ருகுணா, ராமனோட இல்லையேடா, அண்ணாவோட இல்லையேடா. வயம் சம்சயிதா சர்வே ஹீனாஸ்தேன மகாத்மனா. மகாத்மாவான அந்த அண்ணாவால நம்ம எல்லாம் கைவிடப்பட்டிருக்கோண்டா லக்ஷ்மணன். அதனாலதான்டா அல்லாடின்னு இருக்கோம்னா. சம்சயிதாஹா அப்படின்னா திண்டாட்டத்துல இருக்கோம், அவரால் கைவிடப்பட்டுட்டோம். அகர்ணதாரா பிருத்திவி சூன்யேன பிரதிபாதி மே கதே தசரதே ஸ்வர்க்கம் ராமே சாரண்யமாஸ்ருதே. ஆனா ஒரு விஷயம் சத்ருக்னா, தசரதர் சொர்க்கம் போயிட்டார், ராமனும் காட்டுக்கு போயிட்டார். பூமி இப்போ மாலுமை இல்லாத கப்பல் போல இருக்கு. தேசம் இப்ப எப்படி இருக்குன்னா, கர்ணதாரன் அப்படின்னா பைலட், இந்த கப்பலுக்கு என்ன கேப்டனா என்ன சொல்லுவேலோ. அகர்ணதாராஹா பிருத்திவி, இந்த பூமியே ஒரு ஓடந்தள்ளுறவன் ஒருத்தன் இருந்தா தானே ஓட சரியான பாதையில போகும். ஒரு பரிசல்னா கூட கையில ஒரு கட்டை வச்சுன்னு தள்ளுறவன் இருந்தா தானே இந்த பரிசல் சரியான பாதையில போகும். அது இல்லாத பரிசல் எப்படி போகும்? காத்து போன போக்குல அந்த அலை எந்த பக்கம் போறதோ அங்க போகும். அதுபோல இப்ப இருக்கு லோகம். ராமன் இல்லாத, அவர் தலைமை இல்லாத இந்த லோகம். அகர்ணதாரா பிருத்திவி சூன்யேவ பிரதிபாதி மே. எனக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்றார், ஆனா எனக்கு உலகமே சூன்யமா இருக்கு. அண்ணா இல்லாத இந்த உலகம் எனக்கு சூன்யம். சூன்யேவ பிரதிபாதி மே கதே தசரதே ஸ்வர்க்கம் ராமே சாரண்யமாஸ்ருதே. தசரதரும் சொர்க்கம் போயிட்டார், அப்பா இருக்கார், கவலை இல்லைன்னு இருந்தோம், அவரும் சொர்க்கம் போயிட்டார், அண்ணாவும் காட்டுக்கு போயிட்டார். ஆனா ஒரு விஷயம் பாத்தியா சத்ருகுணான்னா, க்ஷத்ரியாலனும் சொல்றார், தசரதரும் சொர்க்கம் போயிட்டார், ராமரும் வனத்துக்கு விட்டார், நம்மளும் திறந்து போட்டு அயோத்தியை இங்க வந்து கங்கை கரையில நிற்கிறோம். ஒருத்தர் கூட அயோத்தி ராஜ்யத்துல கண் வைக்கல பாத்தியாடா சத்ருகுணா. மனசாபி வசுந்தராம், மனசால கூட எப்ப ஒரு தேசம் வீக் ஆகும்னு சுத்தி இருக்கிற தேசங்கள் பார்த்துட்டே இருப்பாள், கொட்டுன்னு அடிச்சு அந்த தேசத்தை தன்னோட சேர்த்து. ராஜ்யத்திலே க்ஷத்ரியாளுக்கு எப்போதும் ஆபத்துகள் உண்டு. யாராவது மந்திரியை கையில போட்டு விட்டால், சேனாபதியை போட்டு விட்டால், ஆனால் உடனே இந்த ராஜ்யத்தை பிடிச்சுன்னு விடுவார். இல்ல அந்த ராஜா ஏதாவது வீக் ஆயிட்டான், கண்ணு தெரியாது போயிடுத்து, வேற ஏதாவது ஆபத்து வந்து கொடுத்து, வியாதி வந்து கொடுத்துனா அந்த ராஜ்யத்தை கையில பிடிச்சுன்னு விடுவார். நச்ச பிரார்த்தயதே கஷ்டித் மனசாபி வசுந்தராம். மனசால கூட நம்ம அயோத்தி ராஜ்யத்தை ஒருத்தரும் நினைக்கல பாத்தியா சத்ருகுணா. ஏன்னு தெரியறதான்னா, ஏன்னா யாரும் நினைக்கலன்னா, யாராவது மனசால நினைச்சான்னா கூட சித்திரகூடத்துல இந்த ராமபானம் பறக்குண்டா சத்ருகுணா. ஏதோ போயிருக்கார் வனவாசம், சத்திய பிரதிஜை பிதிருவாக்கியம்னு போயிருக்காருன்னு அலட்சியமா போயிட்டான். ஆனால் அயோத்தி ராஜ்யத்தை மனசால நினைச்சுட்டான்னா கூட ராமபானம் தொலைச்சு விடும் அவனை. அந்த பயத்துல ஊரே உலகமே அடங்கி கிடக்கு, அயோத்தி மேல கண் வைக்காம இருக்கு. வனேபி வசதஸ்தஸ்யே பாகுவீர்யாபிரக்ஷிதாம். அவர் இங்க இல்லைன்ன பொழுதிலும் கூட அயோத்தி இப்ப யாரால ரட்சிக்கப்படுறதுன்னா, சித்திரகூடத்துல இருந்து ராமன் அங்க ஒரு புத்திரன் இருக்கான் தசரதனுக்கு. தசரதன் போயிட்டாலும் அந்த புள்ளை இருக்கான், எங்க இருந்தாலும் அயோத்தியில ஒரு கண் வச்சுட்டே இருப்பான். நினைச்சோம் மனசால நினைச்சோம்னா கூட தொலைச்சு விடுவான்ங்கிற பயத்துல உலகமே அடங்கி கிடக்கா. அதனால சத்ருகுணா ஒரு ஆச்சரியத்தை பாத்தியா, மனசால கூட அந்த ராஜ்யத்தை யாரும் நினைக்கலடா. மனசால கூட மனசாபி வசுந்தராம் வனேபி வசதஸ்தஸ்யே பாகுவீர்யாபிரக்ஷிதாம். ஆனா அயோத்தி இப்ப எப்படி இருக்குன்னால் கோட்டை வாசல்லாம் திறந்தே கிடக்கு. சூன்ய சத்வர
சூன்ய சம்பரணாரக்ஷாம் அயம் திரிதஹயத்விபாம். மிச்சம் இருக்கிற யானைகளும் குதிரைகளும் கட்டி போடாமலே திரிஞ்சுன்னு இருக்கு. அபாவிருத புரத்வாராம், கோட்டை வாசல்லாம் திறந்தே கிடக்கு, சாத்தி வைக்கல. ராஜதானி மரக்ஷிதாம், அந்த அயோத்தி ராஜதானி ரட்சிக்கிறதுக்கு இப்ப ஆள் இல்லாம இருக்கு. அப்பிரகிருஷ்ட பலாம் நியூனாம், சேனைகள் அங்க 10 பேர் இருந்தாலும் சந்தோஷம் இல்லாதவாளா இருக்கா. தசரதர் போன துக்கம், ராமனும் காட்டுக்கு போயிருக்கார், பரதனும் கூட அழிக்க போயிருக்கார். என்ன ஆகுமோன்னு அப்பிரகிருஷ்ட பலாம் நியூனாம், உற்சாகம் இல்லாதவ இழந்தவர்களா இருக்கா சேனைகளும். விஷமஸ்தாமனாவிருதாம் சத்ரவோனாபிமன்யந்தே பக்ஷானே விஷகிருதானிவா. அயோத்தி ராஜ்யத்தை இப்படி சத்ருக்கள் எப்படி நினைக்கிறாள் இப்போன்னால், விஷங்கள் அந்த அன்னம் போல நினைக்கிறாள். பக்ஷானி விஷகிருதானிவ, விஷங்கள் அந்த அன்னத்தை போய் யாராவது சாப்பிடணும்னு ஆசைப்படுவாள. ஒரு அண்டா பாயசம் இருக்கு, யாருமே சீண்டாம இருக்கே அப்படின்னால் அதுல ஒரு பள்ளி விழுந்து கிடக்கு. சாப்பிடலான்னு போனவர் கரண்டியை கல்லறினா ஒரு பெரிய பள்ளி விழுந்திருக்கிறதே, பாய்ச்ச விழுந்திருக்கிறதே பார்த்துட்டார். யாராவது கிட்ட போவாளா? அப்புறம் அதுல அண்டா பாயசம் வீணா போறதேன்னு யாராவது சொல்லுவாளா? பள்ளி விழுந்த பாயசத்தை குடிச்சிட்டு அப்புறம் யாரு ஆஸ்பத்திரிக்கு போய் கிடக்கிறது? அதுபோல அயோத்தி ராஜ்யத்தை இப்ப யாருமே நினைக்கல, விஷங்கள் அந்த அன்னம் போல நினைக்கிறார். பக்ஷானே விஷகிருதானிவ அத்ய பிரபிருதி பூமௌது, அது அப்படி போட்டோம். அயோத்தி ராமண்ணா எப்ப இப்படி தரையில படுத்துட்டாருங்கிறது குஹன் காமிச்சானோ சத்ருக்னா, இனிமே 14 வருஷம் நானும் பூமியில தான்டா படுத்தேன். ராமனுக்கு தான் வனவாசம்னு கேட்டால் கைகேயி, பரதனுக்கு யார் கேட்டால்? இப்படி தன்னைத்தானே வருத்திக்கிறாரே என்னன்னால் அதுதான் அன்போட அடையா. அவருக்கு எதுவோ அது எனக்கு, அவருக்கு வேண்டாம்னா அது எனக்கும் வேண்டாம், அப்படி இருப்பாள். சதிபதி பாவம் தான் பெரும்பாலும் பக்தி அப்படிங்கிறது. 18 வருஷம் 20 வருஷம் ஒரு ஆத்துல வளர்ந்து அந்த ஒரு சூழ்நிலையை விட்டுட்டு இன்னொரு ஆத்துக்கு வந்து கணவனுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ உண்மையான பிரியமுடையவள் அவனுக்கு பிடிச்சதா தனங்கி மாத்திக்கிறார். அவருக்கு இப்படிதான் பிடிக்கும்னா இப்படி இருப்போம், அவருக்கு இன்னும் ஆகாரம் தான் பிடிக்கும்னா அதையே நமக்கும் பிடிச்சதா ஆக்கிப்போம். தனக்குன்னு ஒரு அபிப்பிராயம் இல்லாத எத்தனை உத்தமிகள் இருக்கால் இன்னைக்கும், நேத்திக்கும் இருந்தால் இன்னைக்கும் இருக்கா. அத்ய பிரபிருதி பூமௌது சைஷ்யேகம் திருநேஷுவா. ராமனுக்கு என்ன சுகமோ அதுதான் எனக்கு. ராமன் எப்ப தரையில படுத்துட்டார்னு சொல்லிட்டாலோ நானும் தரையில தான் படுத்துவேன். அவர் ஏதோ காய்கறிகளை தான் சாப்பிட்டார்னு சொன்னால் நானும் இனிமே அதை தான் சாப்பிடுவேன். பலமூலாசனோ நித்தியம் ஜட்டாச்சீராணி தாரயன்னே, நானும் ஜட போட்டுவேன். தஸ்யார்த்தம் உத்தரம் காலம் நிவத்ஸ்யாமி சுகம் மனே நப்ரதிஸ்ரவமா முச்சே நாஸ்யமித்யா பவிஷ்யதி. நான் இந்த தீர்மானத்துக்கு வந்துட்டேன், அவருக்காக நானும் இப்படியே இருக்க போறேன். ராஜ்யத்திலேயும் நான் இருக்க மாட்டேன், 14 வருஷமும் காட்டிலேயே வசிப்பேன். நிவத்ஸ்யாமி சுகம் மனே, ஒரு நாளும் இதை யாரும் மாற்ற முடியாது. நாஸ்யமிச்சா பவிஷ்யதி. நான் இப்ப எடுத்துட்ட, நான் ராமண்ணாவோட தம்பி, நான் அவர் போல நானும் விரதத்துல புடிவாதம் உடையவன். நானும் இனிமே பூமியில தான் படுப்பேன், காய்கனிகளை தான் சாப்பிடுவேன். அப்படிதான் இருந்தா 14 வருஷமும் நந்தி கிராமத்துல அயோத்திக்கு வராம பூமியில படுத்துண்டு பூதியெல்லாம் மேல படிஞ்சுண்டு காய்கனிகளை சாப்பிட்டு தம் பிரதிஸ்ரவமா முச்சே நாஸ்யமித்யா பவிஷ்யதி வசந்தம் பிராதுரர்த்தாயே சத்ருக்னோ மானுவத்ஸ்யதி லக்ஷ்மணேன சஹத்வாரியோ ஹேயோத்யாம் பாலயிஷ்யதி. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியுமா சத்ருக்னா? நேரா அவரை போய் நீங்க இங்க இருக்கிறதுக்கு தகுதியானவாள் இல்லை, தகுந்தவாள் இல்லை, நீங்க அயோத்தியில போய் லக்ஷ்மணனோட சீதையோட ராஜ்ய பரிபாலனம் பண்ணுங்கோ, நான் இருக்கேன் உங்களுக்காக. ப்ராக்சின்னு சொல்லுவா இல்லையா, ஒருத்தருக்காக ஒருத்தர் இருக்கிறது. அதுபோல நான் இருக்கேன் வனவாசத்துல, நான் இருப்பேன் அண்ணாக்காக. பிராதுரர்த்தாயே வசந்தம் பிராதுரர்த்தாயே, எனக்காக சத்ருக்னனும் என்னோட கூட இருப்பான். லக்ஷ்மணன் தம்பி அஜே, அவன் அண்ணாவை அனுசரிக்கிறவன், அவனும் என்னோட இருப்பான். சத்ருக்னோ மானுவத்ஸ்யதி லக்ஷ்மணேன சஹத்வார்யா அயோத்தியாம் பாலயிஷ்யதி. நம்ம அண்ணா அயோத்தியில போய் சீதையோட சௌக்கியமா அயோத்தியை வசிக்கட்டும். வசிஷ்ட வாமதேவாதிகள்லாம் அண்ணாக்கு பட்டாபிஷேகம் பண்ணட்டும். அபிஷேக்ஷந்தி காகுஸ்தம் அயோத்தியாயாம் திஜோத்தமாக. அந்த உத்தம பிராமணா வசிஷ்ட வாமதேவாதிகள் அவளால மங்கள அபிஷேகம் பண்ணப்பட்டு நீலமேக சியாமலனானே அந்த ராமன் பட்டாபிஷிக்தனாய் அங்க வசிக்கட்டான். அபிமே தேவதா குரியுஹு. சத்ருகுணா, நான் நினைக்கிறதெல்லாம் தெய்வம் நடத்தி வைக்கலண்டா சத்ருகுணா.
இப்படி ஒரு ராஜகுமாரன் சொல்லுவாரானால் நான் அத்தை பண்ணி விடுவேன், இத்தை பண்ணி விடுவேன், கரட்டி விடுவேன்னு நம்ம சொன்னா தெய்வம் சிரிக்காதா நம்மளை பார்த்து? சக்கரவர்த்தி குமாரன் சொல்றார், நான் சொல்றதெல்லாம் தெய்வம் சாதகமா இருந்து நடத்தி கொடுக்கணுங்கிறார். தெய்வம் நம்ம 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 சங்கல்பிக்கலாம். இங்கிலீஷ்ல கூட வெள்ளக்காரன் சொல்லிட்டு போயிட்டான் இல்லையா, மேன் ப்ரொபோசஸ் அப்படிங்கிற. அவனுக்கு உள்பட தெரிஞ்சிருக்கு. அவன் பாரத தேசத்துல பிறக்கல்ல, ஹிந்து அம்மா வயத்துல பிறக்கல்ல, அவன் பாஷையில நம்ம தத்துவத்தை சொல்லிட்டு போயிட்டான். அவன் மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ் போயிட்டான். இவன் நினைக்கலாம் தெய்வம் தான் நடத்தி வைக்கணும். அதே எத்தனையோ லட்சம் வருஷம் முன்னாடி நம்ம புராணங்கள்லாம் சொல்றது. சக்கரவர்த்தி குமாரனான பரதன் இவர் சொன்னா படையே நகரும். 9,000 யானைகள், 1,00,000 குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படைன்னு அத்தனை பேரோட இவருடைய ஒரு ஆக்ஞைக்காக உலகமே காத்துருக்கிற சமயத்துல இந்த பரதன் சொல்றார், நான் நினைக்கிறது தெய்வம் அனுகூலமா இருந்து நடத்தி வைக்கணும்டா சத்ருக்னன், ரங்கநாதன் நடத்தி வைக்கணும் என்னுடைய ஆசையை. அபிஷேக்ஷந்தி காகுஸ்தம் அயோத்தியாயாம் திஜோத்தமாக அபிமே தேவதா குர்யுஹு இமம் சத்தியம் மனோரதம். என்னுடைய மனோரதத்தை ரங்கநாதன் சத்தியமாக பண்ணணும். இவாளுக்கு தெய்வம்னு சொன்னா ரங்கநாதன் தானே, இங்க ரங்கநாதன் இல்லையேன்னு என்ன கேட்கக்கூடாது. இவா தெய்வம்னு சொன்னா அயோத்தி தெய்வம் தானே இங்க ஸ்ரீரங்கத்துல வந்து படுத்துட்டு இருக்கு. அபிமே தேவதா குர்யுஹு, தேவதேவன் ரங்கநாதன் நடத்தி வைக்கணும் என்னுடைய ஆசையை. இதம் சத்தியம் இமம் சத்தியம் மனோரதம், என்னுடைய இந்த மனசை நடத்தி வைப்பாளா? தெய்வங்கள்லாம் நான் படுறா போல ஆசையே ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி நான் வனவாசத்துல இருந்து இந்த 14 வருஷத்தை கழியிறா போல தெய்வங்கள்லாம் பண்ணுவாளான்னு இப்படி பரதன் கங்கக்கரையில பிரசாத்தியமான இந்த சர்க்கத்தோட கடைசி ஸ்லோகம். பிரசாத்தியமானஹா சிரசா மயா ஸ்வயம் பகு பிரகாரம் இதின பிரபத்யதே ததோனு வத்ஸ்யாமி சிராய ராகவம் வனே வசன்னார்ஹதி மாமுபேக்ஷிதும். நிச்சயம் ராமண்ணா காலில் விழுந்து தலையை கொண்டு அவர் காலில் முட்டிண்டு நிச்சயம் வேண்டிப்பேன். நான் இவ்வளவு சொல்லியும் அவர் ஒத்துக்காத போயிட்டாரானால், ரெண்டையும் யோசிக்கணுமோ, சத்ருகுணா ஒரு கால் ஒத்துக்காத போயிட்டாரானால் அவரோடையும் நானும் வனவாசம் இருக்கேன், லக்ஷ்மணன் போனேன். லக்ஷ்மணன் அனுவர்த்திச்சு நானும் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்குமா சேர்த்து சேவை பண்ணிட்டு இருக்கேன். என்ன அண்ணா ஒரு நாளும் வேண்டாம் சொல்ல மாட்டார் அப்படிங்கிறார் பரதன். சத்ருகுணா என்ன அண்ணா வேண்டாம்னு சொல்ல மாட்டார்ரா, அவர் வேணா வரமாட்டேன்னு புடிவாதம் சொல்லுவாரே தவிர என்ன வேண்டாம்னு அண்ணா சொல்ல மாட்டார். ததோனு வத்ஸ்யாமி சிராய ராகவம் வனே வசன் அருகதி மாமுபேக்ஷிதும், என்ன ஒரு நாளும் உபேட்சிக்க மாட்டார். உபேட்சிக்கிறதுனா வேண்டாம்போ அப்படின்னு சொல்றேன், அபேட்சிக்கிறதுனா வா என்கிட்ட அப்படின்னு. பிரகலாத சுவாமி சொல்றாள், நிருசிம்மமே என்னை எப்போது நீ அபேட்சிக்கணும், ஒரு நாளும் உபேட்சிச்சுடாதே என்ன அப்படிங்கிறார். பாலஸ்ய நேக சரணம் பிதரௌ நிருசிம்மே நார்த்தஸ்ய சாகத முதன்வதி மஜ்ஜதோனோ அப்தஸ்ய தத் பிரதிவிதிர் யைகாஞ்சசேஷ்டா தாவத் விபோ தனுபிருதாம் தொதுபேக்ஷிதானாம். உன்னால உபேட்சிக்கப்பட்டவாள்லாம் சந்தியில நிற்கிறத லோகத்துல நான் பார்க்கிறேன். நிருசிம்மமே அந்த கூட்டத்துல ஒத்தனா என்னை நிறுத்தி விடாதே, நீ எப்போதும் என்னை அபேட்சிச்சுட்டு இருக்க. இப்ப மடியில வச்சுட்டு எப்படி என் தலையை வருடி விடுறையோ, நது பவஷ்ச நமை ரமாயாக என்மேற்பித சிரசி பத்மகர பிரசாதா. இந்த பாக்கியம் விரிஞ்சினுக்கு கிடையாது, பிரம்மாவுக்கு கிடையாது, பரமேஸ்வரனுக்கு கிடையாது, மகாலட்சுமிக்கு கிடையாது. நது பவஷ்ச நவை ரமாயாக. பிரகலாதன் சொல்றார், என்ன பாக்கியம் எனக்கு அப்படி கொடுத்துருக்கான் சிம்மம்னால், மடியில வச்சுட்டு என் தலையை வருடி விடுறது, என்னை உச்சி முகர்றது அப்படிங்கிறார் ஸ்துதியிலேயே. நது பவஷ்ச நவை ரமாயாக என்மேற்பித சிரசி பத்மகர பிரசாதா. மகாலட்சுமியே, ரங்கநாயகியை பார்க்கடல்ல எந்த கையால பாணி கிரகணம் பண்ணினானோ, வைகுண்டத்துல நைஸ்ரேயசம் முதலிய வனங்கள்ல எந்த கையை பிடிச்சிட்டு ரங்கநாயகியோட சுத்தரானோ, அந்த கையால இப்ப என் தலையை வருடின்னு இருக்கான் அப்படிங்கிறார் ஸ்துதியில. என்மேற்பித சிரசி பத்மகர பிரசாதா. மகாலட்சுமி கையை பிடிச்சதான பாணிகிரகணம் பண்ணினதான கையாலே அது ஒரு பெருமையா. பெருமாளுக்கு ஒரு பெருமை உண்டா அப்படின்னா என்ன பெருமைன்னால், ரங்கநாயகி கையை பிடிச்சார் அப்படிங்கிறது. அதனால ஒரு ஏற்றமாம் பெருமாளுக்கு. ரங்கநாயகிக்கு ஒரு பெருமை உண்டானால், அஸ்யேஷா நாஜகதோ விஷ்ணு பத்னி, சர்வேஸ்வரனான ரங்கநாதனுடைய மகிழ்ச்சி
லோகேஸ்வரனானே சர்வலோகேஸ்வரனான ரங்கநாதனுடைய மகிழ்ச்சி அவள். லோகநாத கிரகிணீம் அமிர்தாப்தி புத்திரீம் அப்படிங்கிறாள் ஆச்சாரியா. 3 லோகத்துக்கும் நாதனான ரங்கநாதனுடைய பிரியத்துக்கு பாத்திரமானவள், அவனுடைய பாரிய அவள். அது அவளுக்கு பெருமை. பெருமாளுக்கு என்ன பெருமைன்னால், வருஷத்துக்கு ஒரு நாள் கதவு திறந்து விட்டு ஒரே ஆசனத்துல தன்னோட உட்காத்தி வச்சுட்டு இருக்காள் தாயார். ஏக ஆசனத்திலே தனிக்கோவில் நாச்சியார் கொஞ்சம் நகர்ந்து உட்காந்துட்டு இடம் கொடுத்துருக்காள். ஒரு நாளைக்கு பங்குனி உத்தர ஒரு நாளைக்கு இடம் கொடுத்துருக்கிறது பெருமாளுக்கு பெருமையா. அவளுக்கு என்ன பெருமைன்னால் ரங்கநாதனுடைய மகிழ்ச்சி அப்படிங்கிறது பெருமை. ததோனுவத்ஸ்யாமி சிராய ராகவம் மனே வசன் அர்ஹதி மாமுபேக்ஷிதும். பிரகலாதன் சொல்றார், அப்படி மகாலட்சுமி கையை பாணி கிரகணம் பண்ண கையால என் தலையை வருடி விடுறார். என் மேற்பித்த சிரசி பத்மகர பிரசாத். எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம் நரசிம்மமே, இது எப்போதும் இருக்கட்டும். என்னை உபேட்சிக்கிறையோனோ, என்னை அபேட்சிக்கிறையோனோ அது போதும், எனக்கு உபேட்சிச்சூடாது. அபேட்சிக்கிறதுன்னா அன்பா எதிர்கொள்றது, எதிர்பார்க்கிறது. என்னை எப்போதும் நீ எதிர்பாரு. என் குரு சொல்லுவார், திவ்ய தேசங்கள்ல போய் பெருமாளை நம்ம சேவிக்கிறோம்னா கூட அவர் நம்மளை எதிர்பார்த்தாதான் போக முடியும்பா. இப்ப நான் இங்கேருந்து போனேன், உப்பிலியப்பன் கோவில்ல போய் பெருமாளை சேவிக்கிறேன். ஆனால் உப்பிலியப்பன் நினைக்கிறார், இவன் வரணும் இன்னைக்கு கோவிலுக்குள்ள அப்படி. அவர் நினைக்காம நான் போய் நிற்க முடியுமா? குணசீலத்துல போய் பெருமாள் முன்னாடி நிக்கிறோமானால் அவர் நினைக்கிறார், இவன் வரணும் இங்கே அப்படி. அவர் நினைச்சாதானே எதுவுமே நடக்கும். நான் நினைச்சா நடக்குமா? நம்ம நினைச்சா எவ்வளவு நடக்கிறதுன்னு நமக்கு தெரியாதா? வாழ்க்கையில என்ன அழகுல இருக்கு, நம்ம நினைக்கிறதெல்லாம் சொல்றதெல்லாம் நமக்கு தெரியாதா? ஆனா ஒன்னொன்னு நடந்து விடுறது. பெருமாள் முன்னாடி போய் நிற்கிறோம், அகிலாண்டேஸ்வரி முன்னாடி போய் நிற்கிறோம்னால் அவள் நினைக்கிறாள் நம்மளும். அப்போ அவளை நம்ம நினைக்கிறத விட இப்ப என்ன நினைக்கணும் ஒருபடி மேலேனால், அவள் நினைச்சால் நான் வந்து நிற்கிறேன். அவள் என்ன நினைக்கிறாள், அதனால நான் வந்து நிற்கிறேன் அவன் முன்னாடி. அப்படிங்கிறது தான் சத்தியம் அப்படின்பார். அதுதான் அபேட்சிக்கிறதுன்னு பேர். வர வேண்டாம்னு அவர் முடிச்சுட்டார், போக முடியலைன்னா உபேட்சிக்கிறதுன்னு அர்த்தம். அதனால என்னை எப்போதும் நீ அபேட்சிக்கணும் அப்படிங்கிறார் பிரகலாதன். இங்க பரதன் சொல்றாள், சத்ருகுணா என்னை ஒரு நாளும் அண்ணா வேண்டான்னு சொல்ல மாட்டாரா சத்ருகுணா. நான் கூப்பிடுவேன், அயோத்திக்கு வாங்கோ, பட்டாபிஷேகம் பண்ணிக்கோங்க, நான் இருக்கேன் உங்களுக்காக வனவாசம்னு சொல்லுவேன். முடியாது, பித்ருவாக்கியம் நான் சொன்ன சொல்லுதான் இருப்பேன்னு காட்டுல சொன்னாரானால் நானும் இருக்கேன் லக்ஷ்மணன் போல அவரோட. என்ன வேண்டாம்னு அவர் சொல்லுவாரா? அதெல்லாம் இருக்கக்கூடாது போன்னு சொல்லுவாரா? பிரசாத்தியமானஹா சிரசாமயா ஸ்வயம். தலையை கொண்டு அவர் காலில் முட்டி கெஞ்சுவேன் அப்படிங்கிற. சொத்தை புடிங்கிறதுக்கு காக்கா மாதிரி கையில இருக்கிற ரொட்டியை புடுங்க காக்கா காத்துன்னு இருக்கா போல லோகத்துல காத்துன்னு இருக்கு. கூட பிறந்தவனா இருக்கட்டும், பந்து வர்க்கங்களா இருக்கட்டும், லோகமா இருக்கட்டும், பிப்பாக்கெட் அடிக்கிறவன்லேருந்து புடிங்கிறதுக்கு காத்துன்னு இருக்கான் கையில இருக்கிறத. இந்த மகாத்மா சொல்றார், கெஞ்சுவேன், ராமன்கிட்ட மண்டியிட்டு கெஞ்சுவேன், இந்த ராஜ்யத்தை நீங்க எடுத்துக்கோங்க ஒண்ணுங்கிறார், கிடைச்ச ராஜ்யத்தை. அப்படி சொல்லணுமானால் பரதனோட மனசு எவ்வளவு பெருசா இருக்கணும். அவரை சர்வ விதத்தினாலையும் அவர் என் விஷயத்துல அபிமுகமாறா போல அவரை கெஞ்சுவேன். பிரசாத்தியமானஹா சிரசா மயா ஸ்வயம் பகு பிரகாரம் எதின பிரபத்யதே. பலவிதமாய் அவர்கிட்ட கெஞ்சுவேன், அழுவேன், சிரிப்பேன், காலில் கொண்டு தலையை முட்டிப்பேன், அண்ணா அண்ணா அண்ணான்னு கெஞ்சி பார்ப்பேன். முடியாது, நான் வனத்துல தான் இருப்பேன் அப்படின்னாரானால் அவருடைய நானும் இருந்துடுவேன். சத்ருகுணா உன்னைய நீனும் இருக்கணும்னு நினைச்சேயானால் என்னோட இருந்துடும், அண்ணாவோடையே இருப்போம், அதுதான் நமக்கு சந்தோஷம். ததோனுவத்ஸ்யாமி சிராய ராகவம் வனே வசன் அர்ஹதி மாமுபேக்ஷிதும். நம்மளை இருக்காதேன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டார் அண்ணா, கூட வச்சுப்பார் அப்படிங்கிற அழகான ராமாயணம். இந்த பதங்கள்லாம் பரதன் சொன்னார்னு இன்னைக்கு நான் சொல்றேன்னானால் அது வால்மீகி கொடுத்ததுனால தானே. இந்த இடத்துல அவருக்கு தான் நம்ம கிருதஜதையை பண்ணிக்கணும். இன்னைக்கோ இருந்த சரித்திரம், என்னைக்கோ நடந்தது. அங்க பரதனும் சத்ருக்னனும் கங்கை கரையில பேசின்றதெல்லாம் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னால் அந்த மகாத்மா வால்மீகியால கிடைச்சிருக்கு. அவர் எழுதி கொடுத்தார் ஸ்லோகமாக, நம்ம இன்னைக்கு அதை அனுபவிக்கிறோம். சிங்கேரி மடத்துல வருஷா வருஷம் ஒரு ஸ்லோகமாக அனுபவிக்கிறோம்னால் வால்மீகி பகவானுக்கு தான் முதல்ல நம்மளுடைய கிருதஜதை. அப்புறம் இந்த மாதிரி ஒரு சரித்திரத்தை பண்ணி கொடுத்து அந்த ராமனுக்கு அதை சொல்ல கேட்குற பாக்கியத்தை கொடுத்து நம்ம ஆச்சாரியால் முன்னாடி இருந்த பூர்வாச்சாரியர்கள் கையாலேயே எழுதி இந்த ராமாயணத்தை காப்பாற்றி இன்னி வரைக்கும் நம்ம கையில சாஃப்ட் காப்பியா வரைக்கும் கையில கொண்டு சேர்த்த பெரியவா எத்தனை பேர்கள். எல்லாருக்கும் நம்மளுடைய கிருதஜதை.
नित्यान्नदात्रे च महीसुरेभ्यः नित्यं दिवि स्थैर्निशि पूजिताये मात्रा च पित्रा च तथोद्धवेन सम्पूजितायास्तु नमो नमस्ते नारायण 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 वाक्श्रोत्रनेत्राङ्घ्रिविहीनजन्तोः वाक्श्रोत्रनेत्राङ्घ्रिसुखप्रदाये कुष्ठादि सर्वोन्नतरोगहन्त्रे श्रीवैद्यनाथाय नमः शिवाय महादेव 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 अयि निज हुंहृति मात्र निराकृत धूम्र विलोचन धूम्रशते समर विशोषित शोणित बीज समुद्भव शोणित बीज शते शिव शिव शुंभ निशुंभ महाहवदर्पित भूत पिशाचरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि अयि शतखण्ड विखण्डित रुण्ड वितुण्डित शुण्ड गजाधिपते रिपुगज गण्ड विदारण चण्ड पराक्रम शुण्ड मृगाधिपते निज भुज दंड निपातित चंड विपाटित भंड भटाधिपते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि मयि कुरु मंगलमंबुजवासिनि मंगलदायिनि मंजुगते मतिमलहारिणि मंजुलभाषिनि मन्मथतात विनोदरते मुनिजनपालिनि मौक्तिकमालिनि सद्गुणवर्षिणि साधुनुते जय जय हे मधुसूदन मोहिनि मोदविदायिनि वेदनुते कुन्दसुम बृन्दसम मन्दहसितास्यं नन्दकुल नन्दभरतुन्दलन कन्दम् पूतनिजगीतलवधूतदुरितं तं वातपूरनाथमिम मातनुहृदब्जे गोपिका जीवनस्मरणं जानकीकान्तस्मरणं हर नमः पार्वती पदये सद्गुरु आंजनेय मूर्ति।